ஓகே. அப்போ நம்ம இந்த கிளாஸில் வந்து மொரட்டுவ பேப்பர்ஸ், அதாவது 2025, 24, 23ஆம் ஆண்டு வந்த மொரட்டுவ பேப்பர்ஸில் வந்து எல்ஜிப்ரா கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே. அப்போ கவனிங்க, இந்த 2025ஆம் ஆண்டு வந்த 11வது எஸ்ஏல ஏ பாட்டில் என்ன சொல்கிறாங்கண்டா, ஏ வந்து பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை, அதே போல் எஃப்எஃப்எக்ஸ்ன்ற ஒரு சார்பு சொல்கிறாங்க, ஜிஎஃப்எக்ஸ்ன்ற ஒரு சார்பு சொல்கிறாங்க. இங்கு ஏ கமா ஆல்ஃபான்றது ஒரு மெய்யெண்கள், அத்துடன் லெம்டா வந்து பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை என்று சொல்கிறாங்க. ரைட். அப்போ லெம்டாவும் பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை, ஏயும் பூஜ்ஜியத்துக்கு சமன் இல்லை, எஃப்எஃப்எக்ஸ் என்ற சார்பு இது, ஜிஎஃப்எக்ஸ் என்ற சார்பு இது. இப்போ என்ன சொல்கிறாங்க, எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்ன்றதும் ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்ன்றதும் ஒரு இருபடி சமன்பாடு. இந்த இருக்கிற ஏஎக்ஸ் வர்க்கம் 4x சமன் பூஜ்ஜியம்ன்றதும், இந்த இருக்கிற எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் எல்ஃபான்றதும் பூஜ்ஜியம்ன்றதும் தான் அந்த ஈக்குவேஷன்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும், இருபடி சமன்பாடுண்டா இதுக்கு எக்ஸுக்கு அடுக்கு 2ண்டா எக்ஸுக்கு 2 தீர்வுகள் இருக்கும், எல்ஃபாவும் பீட்டாவும் இருக்கலாம். அதே போல் இந்த எக்ஸுக்கும் 2 தீர்வுகள் இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கண்டா, எஃப்எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியம்ன்றது ஜிஎஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியம்ன்ற ரெண்டுக்கும் ஒரு பொது மூலம் எல்ஃபா இருக்கா. அப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் உங்களுக்கு எல்ஃபா கமா பீட்டான்றது இதுக்கு மூலம்ண்டா, இதுக்கும் எல்ஃபான்றது ஒரு மூலமாகவும் கெமாண்டு இன்னொரு மூலகம் இருக்குமெண்டா, ரெண்டுக்கும் கொமனா எல்ஃபான்றது தான் மூலகம் என்று சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பொது மூலம்ண்டா என்ன அர்த்தம், இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டும் சமன்னு சொல்லி சொன்னால் சமன் பூஜ்ஜியம்ன்றதுக்கு உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்குது. அப்போ ரெண்டுக்கும் பொது மூலம் ஒரு மூலம்ண்டா என்ன அர்த்தம், அந்த குறிப்பிட்ட ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு நீங்கள் அந்த பெறுமதியை பிரதியிடும்போது அந்த ஈக்குவேஷனை அது திருப்தி செய்யும், அதான் பொது மூலம். அப்போ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம்னு சொல்லி தந்து கிடக்கு. எனவே எல்ஃபான்றது ஒரு மூலம்ன்றதால எஃப்எஃப் எல்ஃபான்றது என்ன, எக்ஸுக்கு பதில் எல்ஃபா பிரதிடுறதும் பூஜ்ஜியத்துக்கு சமன், அதான் இந்த எக்ஸுக்கான தீர்வுகள். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் எல்ஃபாவையும், இதே அதுக்கு மற்ற தீர்வு பீட்டாண்டா பீட்டா பிரதியிட்டா எஃப்எஃப் பீட்டான்றதும் பூஜ்ஜியத்துக்கு தான் சமன், அதான் அதில் அர்த்தம். நம்ம பிரதியிட அது வந்து உண்மைப்படுத்தும். அதே போல் ஜிஎஃப்எக்ஸ்ன்றது பூஜ்ஜியத்துக்கு சமனில் எக்ஸுக்கு இந்த எல்ஃபான்றது அதுக்கு மூலம்ண்டா ஜிஎஃப் எல்ஃபாவும் என்ன பூஜ்ஜியத்துக்கு சமன் தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இது. எனவே ஏ எல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் 4 எல்ஃபா ப்ளஸ் 2 லெம்டா ஈக்குவல் டு பூஜ்ஜியம், இது ஒரு ஈக்குவேஷன். அதே போல் ஜிஎஃப் எல்ஃபாவில் உங்களுக்கு எல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ எல்ஃபா ப்ளஸ் லெம்டா ஈக்குவல் டு பூஜ்ஜியம்ன்ற ஒரு ஈக்குவேஷன். ஸோ உங்களுக்கு நம்ம என்ன செய்யணும், இங்கே எல்ஃபா லெம்டாயினை ஏயின் சார்பில் கண்டு, லெம்டாவை ஏயின் சார்பில் கண்ட பிறகு எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்னு சொல்லி காட்டணும். அப்போ நமக்கு எல்ஃபாவை ஏயில் காணணும், லெம்டாவை 2ல் காணணும். அப்போ ஏன்றது தெரிஞ்ச கணியம் மாதிரி யோசிங்க. ஸோ இங்கே ஏன்றது தெரிஞ்ச கணியம்ண்டா உங்களுக்கு 2 தெரியாத கணியங்கள் இருக்குது. என்ன ஆகலாம், எல்ஃபாவும் லெம்டாவும் 2 தெரியாத கணியம், 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை சுருக்க நம்ம யோசிக்கணும். ஸோ எனவே இதை நான் முதலாவது ஈக்குவேஷன், இதை நீங்கள் ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்லி எடுத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், இதில் ஏ எல்ஃபா வர்க்கம், இதில் எல்ஃபா வர்க்கம் ப்ளஸ் ஏ எல்ஃபா. அப்போ எனவே ஏ எல்ஃபா வர்க்கத்தை உருவாக்குறதுக்காக நான் இந்த ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏயால் பெருக்கிறேன். ஸோ ரெண்டாவது ஈக்குவேஷனை ஏயால் பெருக்கணுன்னா எனக்கு ஏ எல்ஃபா ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்ட் எல்ஃபா ப்ளஸ் ஏ எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம் கொண்டு வரும். இதை நான் மூன்றாவது ஈக்குவேஷன் மாதிரி கருதுகிறேன். ஸோ இது பிறகு நீங்கள் 1லேருந்து 2 கழிங்க, 1லேருந்து 2 கழிச்சிங்கண்டா, சரி 1லேருந்து 3 கழிச்சிங்கண்டா உங்களுக்கு பாருங்கள், 4 எல்ஃபாவிலேருந்து ஏ ஸ்கொயர்ட் எல்ஃபா கழிச்சிருப்பீங்க. ஸோ எல்ஃபா கொம்பு எடுத்திங்கன்னா 4 மைனஸ் ஏ ஸ்கொயர்ண்டு வரும். அப்புறம் 2லேருந்து ஏ கழிச்சிருப்பீங்க. ஸோ லெம்டா கொம்பு எடுத்திங்கன்னா 2 மைனஸ் ஏன்னு சொல்லி வரும், இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். 2 மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பூஜ்ஜியம். ஸோ இதை யோசிச்சு பாருங்கள், இது 2 ஸ்கொயர்ட் மைனஸ் ஏ ஸ்கொயர்ட். ஸோ இதை நீங்கள் எழுதலாம் 2 மைனஸ் ஏ 2 ப்ளஸ் ஏன்னு சொல்லி. ஸோ இதை அப்படியே அங்கே அனுப்புனீங்கண்டா எல்ஃபா இன்ட்டு 2 மைனஸ் ஏ இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு அங்கே மைனஸ் லெம்டா இன்ட்டு 2 மைனஸ் ஏ. அப்போ இந்த 2 மைனஸ் ஏ 2 மைனஸ் ஏ வெட்டலாம்.
ஸோ இதிலேருந்து நீங்கள் சொல்லலாம் லெம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ என்று சொல்லலாம். மைனஸ் எல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ. ஸோ நம்ம என்ன செஞ்சிட்டோம், லெம்டாவை ஏன்ற சார்பில் கண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் எல்ஃபாவை 2ன்னு சொல்லி காட்டின பிறகு லெம்டாவை இன்னும் கொஞ்சம் காணலாம். அப்போ இப்போ பாருங்கள் லெம்டா இதுன்னு சொல்லி தெரியும். ஸோ லெம்டா இருக்கிற இடத்துல இந்த 2 ஈக்குவேஷனில் ஏதாவது அதில் ஒன்றை கொண்டு வந்து பிரதியிடுங்க. எனவே நான் 2வது ஈக்குவேஷனில் பிரதியிடுறேன். ஸோ 2வது ஈக்குவேஷன் எடுத்தேன்டா எல்ஃபா ஸ்கேட் ப்ளஸ் ஏ எல்ஃபா ப்ளஸ் லெம்டா இருக்கிற இடத்துல நான் பிரதியிடுறேன் மைனஸ் எல்ஃபா இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ பாருங்கள் இதில் இந்த ஒட்டு மொத்தமாக நீங்கள் என்ன செய்யலாம், எல்ஃபா கொமன் எடுக்கலாம். எல்ஃபா கொமன் எடுத்திங்கன்னா இதில் ஒரு எல்ஃபா, இதில் ப்ளஸ் ஏ, இதில் மைனஸ் 2 மைனஸ் ஏன்னு சொல்லி மிஞ்சும் ஈக்குவல் டு 0 சொல்லி வரப்போகுது. ஸோ இதில் எல்ஃபா இன்ட்டு இதில் பாருங்கள் எல்ஃபா இந்த ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கழிப்பட்டு -2 மட்டும் மிஞ்ச போகுது. ஸோ எல்ஃபா இன்ட்டு எல்ஃபா மைனஸ் 2 தான் 0. அப்போ எனவே ஒன்று எல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0 வருதுங்கடா. 2 சார்பு பெருக்கப்படுது, பெருக்கப்படுற சார்புகள் 0 ஆகணும்டா. 2ல் ஏதாவது ஒன்று 0 இல்லைனா 2மே 0 இருந்திருக்கணும். அப்போ எல்ஃபா வந்து 0 இருந்திருக்கணும், இல்லைனா எல்ஃபா மைனஸ் 2 0 இருந்திருக்கணும். அப்போ எல்ஃபாவோட பெருமதி 2 இருந்திருக்கணும். கேள்வியில் அவங்களுக்கு சொல்கிறாங்க எல்ஃபா ஓகே எல்ஃபா பற்றி கதைக்கல, நான் கதைச்சிரிக்கோணும், அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்ஃபா இஸ் நாட் ஈக்குவல் டு 0 சொல்லி தந்திரிக்கணும். சரியா? அப்போ எல்ஃபா நாட் ஈக்குவல் டு 0ண்டா இங்கே எல்ஃபா 2ன்னு சொல்லி நம்ம முடிவெடுப்போம். ஸோ எல்ஃபா 2ண்டா இதில் கொண்டு அந்த எல்ஃபாவுக்கு 2 பிரதிட்டு பாருங்கள். எனவே லெம்டாட பெருமதி -2 இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ -2 இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ இப்படி சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இதை தொடர்ந்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, மேலும் f(x) = 0 g(x) = 0 ஆகிய இரு சமன்பாடுகள் வந்து மெய்மூலங்களை கொண்டிருக்கும் என காட்டுக. அப்போ இந்த f(x) = 0என்றதும் g(x) = 0என்றதும் மெய்மூலங்களை கொண்டிருக்கும்னு சொல்லி நம்ம காட்டணும். ஸோ மெய்மூலங்களை தான் கொண்டிருக்கும்னு சொல்லி காட்டணும்டா முதல்ல நம்ம ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன இதில் பெருமதி எல்ஃபா, அதாவது இப்போ f(x) = 0 என்ற சார்புக்கு f(x) = 0 என்ற சார்புக்கு நீங்கள் தீர்வுகளாக எல்ஃபா கமா பீட்டாவை எடுத்தீங்கன்னா, அதே போல் g(x) = 0 என்ற சார்புக்கு எல்ஃபா கமா கெமான்னு சொல்லி எடுங்க. இந்த ரெண்டுக்கும் பொது மூலம் எல்ஃபா. இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த எல்ஃபான பெருமதி 2ன்னு சொல்லி தெரியும், +2. ஸோ எல்ஃபா ஆல்ரெடி மெய் மூலம்தான். சரிதானே? அப்போ நார்மலாக நம்ம எப்படி ஒரு இருபடி சமன்பாட்டுக்கு மெய் மூலம் இருக்குன்னு சொல்லி காட்டுவோம். ஒரு இருபடி சமன்பாடு வந்து மெய் மூலங்களை கொண்டிருக்கணும்னா அதில் டெல்டா பெரிது அல்லது சமன் 0 ஆகணும். அதில் பிரித்து காட்டி வந்து பெரிது அல்லது சமன் 0 ஆகணும். அதில் பெருமதி மெய்யாகணும்ன்றதுக்காக. இப்போ கிளியர் தானே? ஓகே, ஸோ இப்போ டெல்டா வந்து பெரிது அல்லது சமன் 0 என்று சொல்லி நம்ம காட்டணும். அதுதான் டார்கெட். அதானே நம்ம மெய் மூலம்னு சொல்லி காட்டுறதுக்கான தேவைப்பாடு. எனவே இப்போ பாருங்கள், ஸோ அந்த வேலையை செய்வோம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு சார்புண்டையும் டெல்டா எடுத்து ஆராயிறேன். ஸோ f(x) = 0ன்றது f(x) = ax வர்க்கம் ப்ளஸ் 4ax ப்ளஸ் 2 லெம்டா. இப்போ நம்ம ஏயை வந்து 2ன்னு காட்டிட்டோம், அதால் நம்ம என்ன செய்வோம், சரி எல்ஃபாவை 2ன்னு சொல்லி காட்டிட்டோம், அது தீர்வு, அது இருக்கட்டும். அதே போல் லெம்டான்றது இப்படின்னு சொல்லியும் காட்டியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், இந்த ஒவ்வொரு இருபடி சமன்பாட்டுடையும் எக்ஸாக்டான பெருமதிகளை சொல்லலாம். அதாவது நமக்கு எல்ஃபா இந்த இருக்கிற லெம்டா வந்து தெரிஞ்ச பெருமதி தான், அதுவும் இல்லாமல் அது 0க்கு சமன் இல்லை, அது இருக்கட்டும், தேவைண்டா யூஸ் பண்ணுவோம்.
எனவே இதில் பிரித்து காட்டிய பாருங்கள், அது நம்ம எப்போவும் பி வர்க்கம் மைனஸ் 4ac சொல்லி கதைப்போம். ஸோ இதில் உள்ள பி வர்க்கம்ன்றது 16 மைனஸ் 4 தர ஏன்றது ஏ இன்ட்டு சின்றது 2 எல்ஃபா சாரி லெம்டா. ஸோ தானே இப்போ இது 4 தர 2 8. ஸோ 8 நீங்கள் கொம்மன் எடுத்தீங்கன்னா இதுக்குள்ள 2 மைனஸ் ஏ எல்ஃபான்னு சொல்லி வரும், சாரி ஏ லெம்டான்னு சொல்லி வரும். ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ளே என்ன காட்டணும், இந்த இருக்கிற சார்புக்குள்ளே உள்ளது பூஜ்ஜியத்தை விட பெருசுதானு சொல்லி காட்டணும். ஏன்னா 8 ஆல்ரெடி ப்ளஸ் பெருமதி தான். ஸோ 8 இன்ட்டு 2 மைனஸ் ஏ இன்ட்டு இந்த லெம்டாக்கு பதிலாக இதை பிரதியிடுவோம். லெம்டாக்கு பதிலாக பிரதிட்டு இந்த -2 இந்த மைனஸோட பெருக்கப்பட்டு ப்ளஸ் ஆக்கிடும். 2 தர ஏ 2a இன்ட்டு 2 ப்ளஸ் ஏன்னு சொல்லி வரும், இன்ட்டு 2 ப்ளஸ் ஏ. அதே போல் நமக்கு என்ன ஏ ஓகே 2 ப்ளஸ் ஏன்னு சொல்லி தெரியும். அப்போ எனவே இங்கே 8 இன்ட்டு இதில் பாருங்கள் 2 தர 2 4a, அதே போல் 2 தர ஏ வந்து 2a ஸ்கேட். ஸோ 2a ஸ்கேட் ப்ளஸ் 4a ப்ளஸ் 2. அப்போ இதுலேருந்து நீங்கள் 2 கொம்பன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16 a ஸ்கேட் ப்ளஸ் a ஸ்கேட் ப்ளஸ் 2a ப்ளஸ் 1 சொல்லி வரும். ஸோ இங்கால உள்ள சார்பு சொல்லலாம் நீங்கள் 16 a ப்ளஸ் 1 முழுவதுண்ட வர்க்கம் தான் இதுன்னு சொல்லி சொல்லலாம். a ப்ளஸ் 1 முழுவதுண்ட வர்க்கம். அப்போ தெரியும் ஒரு முழுவதுண்ட வர்க்கம்ண்டா இது எப்பவும் என்ன ஒரு நேர் பெருமதி தான். இதுக்குள்ளே ஏக்கு நீங்கள் எந்த பெருமதி போட்டு இதை மைனஸ் ஆக்குனா கூட இதுக்குள்ளே உங்களுக்கு வர்க்கம்னு சொல்லி வரும்போது இது எப்போவுமே ஒரு நேர் பெருமதியாக தான் வரப்போகுது. அப்போ எனவே இதிலேருந்து சொல்லலாம். ஸோ இந்த டெல்டா இதை நான் டெல்டா 1 சொல்லி எடுக்கிறேன். இந்த டெல்டா 1 பெரிது பூஜ்ஜியம் பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம். ஏ வந்து -1 இருந்திருந்தால் சமன் பூஜ்ஜியமாக இருந்துடும், பெரிது அல்லது சமன் பூஜ்ஜியம். எனவே f(x) சமன் பூஜ்ஜியத்தின் தீர்வுகள் மெய்யானவை. சரிதானே. அதே போல் இதே வேலையை நீங்கள் என்ன செய்யலாம் gf(x)க்கும் செய்யலாம். ஸோ gf(x)ன்றது உங்களுக்கு தெரியும் x ஸ்கொயர் ப்ளஸ் ax ப்ளஸ் லெம்டா. ஸோ இதில் டெல்டா 2ன்னு சொல்லி எடுக்கிறேன், அதான் b வர்க்கம் மைனஸ் 4ac. எனவே இதில் b வர்க்கம்ன்றது a வர்க்கம் மைனஸ் 4 தர ஏக்கு பதிலாக 1 சிக்கு பதிலாக லெம்டா. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு லெம்டாக்கு பதிலாக -2. ஸோ -2 இன்ட்டு -4 ப்ளஸ் 8 2 ப்ளஸ் ஏன்னு சொல்லி வரும். அப்போ எனவே உங்களுக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் 16 ப்ளஸ் 8a. அப்போ இதை பாருங்கள் உங்களுக்கு சொல்லலாம் a ப்ளஸ் 4 முழுவதுண்ட வர்க்கம் தான் இதுன்னு சொல்லி சொல்லலாம். a ப்ளஸ் 4 முழுவதுண்ட வர்க்கம் இப்படி யோசிங்க 8a ப்ளஸ் 16 மாதிரி. அப்போ எனவே இதிலேருந்து சொல்லலாம் டெல்டா 2 பெரிது அல்லது சமன் 0. ஸோ gf(x) = பூஜ்ஜியத்தின் தீர்வுகள் மெய்யானவை அப்படி சொல்லலாம். ரைட். இப்போ அதை தொடர்ந்து பாருங்கள். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து -1க்கும் 0க்கும் இடையில், அப்போ -0 சம்திங்காக இருக்க போகுது என கொள்வோம். f(x) சமன் 0 gf(x)ன் மற்ற மூலங்கள் முறையே பீட்டா கமா கேமா. அப்போ நான் இந்த எடுத்திருக்கிற மாதிரியே தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு மூலம் எல்ஃபாண்டா மற்ற மூலங்கள் ஒன்று பீட்டா இன்னொன்று கெமாவாக இருக்கும் என தரப்படின் பீட்டா கமா கெமாவினை ஏயின் சார்பில் காண்க. அப்போ பீட்டா கமா கெமாவை நம்ம என்ன செய்யணும் ஏயின் சார்பில் காணணும். ஸோ அதை எப்படி காண்ற என்ன ஐடியா இருக்குது நமக்கு இங்கே பாருங்கள். f(x) சமன் 0ன்றது இது. இந்த ஈக்குவேஷனுக்கு எல்ஃபாவும் பீட்டாவும் தீர்வுகள்ண்டா அந்த ரெண்டு எல்ஃபாவையும் பீட்டானையும் கூட்டுத்தொகை நமக்கு தெரியும். அப்போ பாருங்கள் எல்ஃபா ப்ளஸ் பீட்டான்றது -bக்கு கீழே ஸோ அது அந்த ரெண்டு மூலங்களையும் கூட்டுத்தொகையை பாருங்கள். எல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஒருக்கா பாருங்கள், அது என்ன வரும் இந்த சார்பில் -b. அப்போ -4 அதுக்கு கீழே அப்போ அது a -4 கீழே. அதே போல் எல்ஃபா இன்ட்டு பீட்டா நமக்கு தெரியும் சிக்கு கீழேயே. அப்போ இங்கே சின்றது 2 லெம்டா அதுக்கு கீழே a. அதே போல் இங்கே நமக்கு தெரியும் பாருங்கள் எல்ஃபா ப்ளஸ் கெமாண்ட பெருமதி -a. எல்ஃபா ப்ளஸ் கெமாண்ட பெருமதி -a. அதே போல் எல்ஃபா இன்ட்டு கெமாண்ட பெருமதி லெம்டா. எல்ஃபா இன்ட்டு கெமாண்ட பெருமதி லெம்டா இப்படி நமக்கு தெரியும். அதாவது ரெண்டு மூலங்கள கூட்டுத்தொகையும்
பெருக்கு தொகையும் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதுவும் இல்லாமல் பாருங்கள், இப்போ இந்த கூட்டுத்தொகையை மட்டும் வச்சுக்கொண்டே நம்ம ஆல்ரெடி எல்ஃபாவை 2க்கு சமன்னு சொல்லி காட்டிட்டோம். எல்ஃபா நமக்கு தெரிஞ்ச பெறுவது. ஸோ இதை மட்டுமே வச்சுக்கொண்டே நம்ம என்ன செய்யலாம், பீட்டாவையும் கெமாவையும் இதையும் வச்சுக்கொண்டே பீட்டாவையும் கெமாவையும் ஏன்ற சார்பில் கண்டு கொடுத்துடலாம். ஸோ எனவே இதிலேருந்து பாருங்கள், பீட்டாண்ட பெறுமதி -4 ஏலேருந்து கழிக்கணும். எல்ஃபாண்ட பெறுமதி 2, அப்போ 2 கழிக்கணும். அப்போ இதுலேருந்து நீங்கள் -2 கொம்மனை எடுத்து 1 + 2க்கு கீழே என்று சொல்லியும் கொடுக்கலாம். இதான் பீட்டாண்ட பெறுமதி. அதே போல் பாருங்கள், இதை மட்டும் வச்சுக்கொண்டே நீங்கள் என்ன செய்யலாம், கெமாவை காண்றதுக்கு கெமா இஸ் ஈக்குவல் டு -a எல்ஃபா. ஸோ எல்ஃபாண்ட பெறுமதி 2, அப்போ எனவே -2. ஸோ இதில் நீங்கள் மைனஸை கொம்மா எடுத்து அது a+2 சொல்லி எழுதி கொடுக்கலாம் கெமாண்ட பெறுமதி. அப்போ பீட்டாண்ட கெமாண்ட பெறுமதிகளை நம்ம ஏன்ற சார்பில் கண்டு கொடுத்திருக்கோம். எனவே இப்போ ஃபைனலாக என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு பாருங்கள். பீட்டாக்கு கீழே மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னா அதில் நேர் பெறுமதி, அதுக்கு கீழே கெமாக்கு கீழே எல்ஃபா மைனஸ் கெமா, அப்படி இந்த ரெண்டு மூலங்களாக கொண்ட இந்த ரெண்டையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு இப்படின்னு சொல்லி நம்ம காட்டணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெண்டு மூலங்களை இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரெண்டு மூலங்கள்ற எல்ஃபா பீட்டான்ற ரெண்டு மூலங்களை கொண்ட இருபடி சமன்பாட்டுண்ட மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டுற கூட்டுத்தொகையோ பெருக்குத்தொகையோ மூலங்களாக கொண்ட இருபடி எல்ஃபா பீட்டான்ற ரெண்டு மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு நமக்கு எழுத தெரியும். மூலங்கள் தெரிஞ்சால் இருபடி சமன்பாடு எழுத தெரியும். எப்படி எழுதுவோம், எக்ஸ் வர்க்கம் மைனஸ் அந்த ரெண்டு மூலங்கள்றையும் கூட்டுத்தொகை இன்டூ எக்ஸ் ப்ளஸ் அந்த ரெண்டு மூலங்கள்றையும் பெருக்கு தொகை இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லி போடும். சரிதானே, அந்த ரெண்டு மூலங்கள்ற கூட்டுத்தொகை ப்ளஸ் அந்த ரெண்டு மூலங்கள்ற பெருக்கு தொகைன்னு சொல்லி போடும். அப்போ இதை வச்சு கொண்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ பீட்டாக்கு கீழே எல்ஃபா மைனஸ் பீட்டா, கெமாக்கு கீழே எல்ஃபா மைனஸ் கெமா, இந்த ரெண்டையும் மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடை காண போகிறோம். ஸோ முதல்ல ஆராயும் நம்ம இந்த மொட்டுக்குள்ளே உள்ள பெறுமதிகள் என்னென்னு சொல்லி ஆராயும். அதாவது மொட்டுக்குள்ளே எல்ஃபா மைனஸ் பீட்டான்ற பெறுமதி என்னென்று ஆராயும். இப்போ நமக்கு பாருங்கள், எல்ஃபாவும் தெரியும் பீட்டாவும் தெரியும் ஏ சார்புகளில். ஸோ எல்ஃபாவோட பெறுமதி 2, அப்போ எனவே 2லேருந்து கழிக்கணும். பீட்டான பெறுமதி என்ன, -2 1 + 2க்கு கீழே ஏ, இதில் மட்டு பெறுமதி. அப்போ பாருங்கள், இங்கே நீங்கள் இந்த 2ஓட 2 மைனஸோட மைனஸ் பெருக்குப்பட 2 + 2 ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 + 2க்கு கீழேயே அதில் மட்டு பெறுமதி. இப்போ யோசிச்சு பாருங்கள் நல்லா, இதுக்குள்ள ஏண்ட பெறுமதி வந்து அவங்க தந்திருக்காங்க -1லேருந்து 0க்கு இடையில், அதாவது -0 சம்திங்கில் தான் இருக்க போகுது, -0 சம்திங். ஸோ இந்த 2 நீங்கள் வகுக்க போகிறீங்க 0 சம்திங்கால். அப்போ உண்மையிலேயே அதே போல் -0 சம்திங்கால். அப்போ இந்த 2 விட இந்த பெறுமதி பெருசாக தான் வரும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்டா, இப்போ 2 நீங்கள் வகுக்க போகிறீங்க 1க்கு கீழே 2ஆல் யோசிங்களேன், இது -0.5 தானே. அப்போ இதில் பெறுமதி என்ன, -4. இந்த 2 மேலே பெருக்கப்பட்டு -4 வரும். அப்போ இந்த 2க்கு கீழே ஏன்றது நீங்கள் ஏக்கு 0 சம்திங் மைனஸில் போட்டிங்கண்டா இதில் பெறுமதி மைனஸ் இந்த 2 விட பெரிய ஏதோ ஒரு பெறுமதி தான் வரும் ஷுவரா. நான் ஏன் இப்படி இந்த பெருசு சின்னது கதைக்கிறேன்னா, நம்ம மட்டுக்குள்ளே இருக்கோம். அப்போ மட்டு வந்து இதுக்கு ஒரு மைனஸை கொடுக்குமா கொடுக்காதான்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயங்களை கட்டாயம் பார்க்க வேண்டிய தேவைப்பாடு நமக்கு இருக்குது. ரைட். ஸோ இப்போ யோசிச்சு பாருங்கள், இதில் என்ன நடக்க போகுது. இப்போ இதுக்குள்ளே வர பெறுமதி உங்களுக்கு தெரியும் 2 விட பெருசியாக மைனஸ் பெறுமதியாக தான் வரப்போகுது. அப்போ 1லேருந்து அந்த மைனஸ் பெறுமதி கழிப்பட இது இவ்வளவுமே உங்களுக்கு ஒரு மைனஸ் பெருமானம் தான். இது இவ்வளவுமே என்ன, ஒரு மைனஸ் பெருமாதி தான். ஸோ அதுவும் இல்லாமல் இது 1லேருந்து இந்த பெறுமதி கழிப்பற்றிக்கும். இது 2 விட பெருசுன்றதால இதில் வரப்போகிற பெறுமதி இந்த 2 விட பெருசுலேருந்து 1 கழிப்பட்டால் அது கட்டாயம் 1 விட பெரியதாக தான் இருக்கும் மைனஸில்.
தானே, ஒன்றை விட பெருசாக தான் இருக்கும் மைனஸில். ஸோ இது ஒன்றை விட பெருசுன்றதால இந்த ரெண்டோட அந்த மைனஸ் பெருமதி பெருக்கப்படும் போது கட்டாயம் இந்த ரெண்டுலேருந்து நீங்கள் கழிக்க போகிற பெருமதி இந்த ரெண்டை விட பெரிய பெருமதியாக தான் இருக்கும். அப்போ எனவே இந்த மட்டுக்குள்ளே வரப்போகிற ஒட்டுமொத்த ஃபைனல் விடை வந்து மைனஸில் வரப்போகிற ஏதோ ஒரு விடையாக தான் இருக்கும் என்று சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன். எதை வச்சு கொண்டு? இந்த ஏன்ற பெருமதி -1லேருந்து 0க்குள்ள வர மட்டும்தான் என்று சொல்லி. இப்போ நான் கதைச்ச விஷயம் உங்களுக்கு விளங்காட்டி ஒருக்கா திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், அழகா தெளிவாக விளங்கும். அப்போ அந்த மட்டை இல்லாமல் ஆகிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், இந்த மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் பீட்டான பெருமதியை 6000 அது எனக்கு மைனஸாக வருது. அப்போ எனவே இந்த மொட்டை என்ன செஞ்சிருக்கும், இந்த மைனஸை ப்ளஸ் ஆகிறதுக்காக இதை ஒரு மைனஸால் பெருக்கி விட்டுருக்கும். -2 தர 2 1 + 2க்கு கீழே ஏ ஆக்கி அந்த மட்டு இல்லாமல் போயிருக்கும். காரணம் -1 விட பெருசு ஏ, 0 விட சின்னது. ஸோ இப்போ எல்ஃபா மைனஸ் பீட்டான பெருமதியை யோசிச்சிங்கண்டா உங்களுக்கு இதில் ஏ போமாசி எடுத்தீங்கண்டா ஏ ஒட்டுமொத்தமாக போமாசி எடுத்தீங்கண்டா 2a ப்ளஸ் இதுலேயும் உங்களுக்கு 2a ப்ளஸ் 4 இது கீழே ஏன்னு சொல்லி வரும். ஒட்டுமொத்தமாக கீழே ஏ. ஸோ இது 4a 4 கொம்மன் எடுத்தீங்கன்னா -4 இன்ட்டு a + 1க்கு கீழே ஏன்றது தான் மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் பீட்டாண்ட பெருமதி. ஸோ மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் பீட்டாண்ட பெருமதியை கண்டு கிடக்கு. அதே பாணியிலேயே நம்ம என்ன செய்வோம், மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் கெமாண்ட பெருமதியை பார்ப்போம். ஸோ சேம் ஸ்டெப்ஸ், அதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் கெமாவை பார்த்தீங்கன்னா அது வந்து மொட் ஆஃப் எல்ஃபாவோட பெருமதி 2, அதுலேருந்து கழிக்கணும் கெமாவோட பெருமதி இதுண்டா ப்ளஸ் a + 2 வந்துடும். எனவே இங்கே பாருங்கள் ஏன்றது -0. ஸோ அதோட கூட்டுப்பட போது 2 இது ப்ளஸ் ஆயிரும், அதோட 2 கூட்டுப்பட்டாலே அது ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒட்டுமொத்தமாக இது பெரிய பெருமதி நேரில் வரும். அப்போ எனவே இதில் இந்த 2 கூட்டுப்பட்டு 4 + a தான் அதில் ஆன்சர். இந்த மொட்டு ஒன்றும் செய்ய தேவையில்லை, ஏன்னா 4ஓட ஏ கூட்டினா அது ப்ளஸ் பெருமதி தான். ஸோ அந்த மொட் ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது அந்த ப்ளஸ் பெருமதியை அப்படியே வச்சுக்கொள்ளும். ஸோ எல்ஃபா மைனஸ் கெமாண்ட மொட் பெருமதின்றது 4 + a. அதே போல் எல்ஃபா மைனஸ் பீட்டான பெருமதி -4 இன்ட்டு a + 1க்கு கீழே ஏன்றது தான் அதன் பெருமதி. ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்ச பிறகு இதுக்கு பிறகு ஈஸி தான். இந்த இருக்கிற 2 கூட்டுத்தொகையும் பெருக்கு தொகையும் பாருங்கள். ஸோ அந்த பெருமதிகள கூட்டுத்தொகையை பார்த்தீங்கன்னா அது பீட்டாக்கு கீழே எல்ஃபா மைனஸ் பீட்டா அதில் பெருமதி, அதோட கெமாக்கு கீழே எல்ஃபா மைனஸ் கெமா அதில் மட்டும் பெருமை. நான் சொன்னேனே ஆல்ரெடி. இப்போ இந்த கேள்விகள் செய்கிறது கஷ்டம் இல்லை, ஐடியாவில் தான், சுருக்கள் தான் கொஞ்சம் பெருசாகவும் டைமும் எடுக்கும். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா பீட்டாவோட இதை பெருக்கணும். ஸோ உங்களுக்கு பீட்டா இன்டு ஓகே. ஸோ மொட் ஆஃப் எல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பீட்டாவையும் கெமாவையும் கண்டு வச்சுருக்கீங்க. எனவே பீட்டான்றது -2 தர 1 + 2க்கு கீழேயே இது ஒருக்க நம்ம இன்னும் சுருக்கி பார்ப்போம். ஏ போமாசி எடுத்தீங்கன்னா -2க்கு கீழே a இன்ட்டு a + 2ன்னு சொல்லி வரும். இந்த ஆன்சரை பிரதிடுவோம். அப்போ தான் நமக்கு சுருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக போகும்னு நினைக்கிறேன். ஸோ இது -2க்கு கீழே a இன்ட்டு a + 2 அதோட பெருக்கணும் இந்த இருக்கிற மொட் பெருமதி. ஸோ அந்த மொட் பெருமதி என்ன, 4 + a 4 + a. திரும்ப அதோட கூட்டணும் கெமா இன்ட்டு இந்த இருக்கிற பெருமதி. கெமான்றது பாருங்கள் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க -a + 2 இதோட பெருக்கணும் எல்ஃபா மைனஸ் பீட்டா. அது -4க்கு கீழே a இன்ட்டு a + 1. அது ஒட்டுமொத்தமாக கீழே இந்த இருக்கிற 2 சார்பையும் நீங்கள் பெருக்கணும். -4க்கு கீழே a + 1 இன்ட்டு 4 + a. ஸோ பாருங்கள் இங்கே நீங்கள் அந்த கீழே உள்ள ஏயை ஒட்டுமொத்தமாக கொமன் எடுத்து இதோட வெட்டி விடலாம். அப்போ இந்த ஏ எல்லாம் வெட்டுப்பட்டுரும். அதே போல் இந்த 2 மைனஸ், அப்போ இந்த மைனஸையும் வெட்டலாம்,
ஒட்டு மொத்தமாக ரெண்டால் வெட்டலாம். அந்த ரெண்டால் இதை வெட்டிங்கன்னா இதில் 2 முறை, இதில் உங்களுக்கு 2 முறை வரும். ஸோ இதில் உங்களுக்கு அதாவது நான் என்ன செய்கிறேன்டா -2a மேலேயும் கீழேயும் பிரிக்கிறேன். அதை தான் செய்கிறேன். -2க்கு கீழே a. அப்போ இதில் 2 முறை, அதே போல் இதுலேயும் உங்களுக்கு 2 முறை வரும். ஸோ இங்கே a+2 a+4. ஸோ அது a² + 6a + 8 வரும். இங்கால a+2 a+1. ஸோ அது a² 3a2 சொல்லி வரும். இந்த முன்னுக்குள்ள மைனஸ் வந்து எல்லாத்தையும் மைனஸ் ஆக்கி விட்டுரும். கீழே பார்த்தீங்கன்னா அதோட இது ரெண்டாலையும் பெருக்கணும். ஸோ இங்கே 2a² 6a - 4. ஏன்னா இங்கே முன்னுக்கு 2 இருக்கே. கீழே பாருங்கள் உங்களுக்கு 2 தர a+1 a+4 இந்த அரிக்கிறதுல 2 மடங்கு. ஸோ அது 2a², சாரி அதில் 2 மடங்கு இல்லை, ஓகே 2a², அதே போல் 5aன்னு சொல்லி வரும். அப்போ அது 10a ப்ளஸ் வேணும்னா இதில் சம்டைம் நம்ம 2 தர a² + 5a + 4ன்னு சொல்லி போடுவோம். சம்டைம் மேலே வெட்டுப்படலாம். ஸோ இதில் பாருங்கள் -a² a² வெட்டு கழிப்பட -a², இதில் இது கழிப்பட்டும், இதில் இது கழிப்பட +4ன்னு சொல்லி வரும். அதாவது 4 - a². ஓகே, கீழே நம்ம 2 தர இதை அப்படியே வச்சுப்போம், ஏன்னா வெட்டுப்பட போகுது. a+1 a+4ன்னு சொல்லி. ஸோ இது a+1 a+4. ஸோ பாருங்கள் 4 - a²ன்றதை நீங்கள் 2² - a²ன்னு யோசிச்சிங்கண்டா ஓகே வெட்டுப்படாதுன்னு. ஓகே, இதை நம்ம ஃபைனலாக சொல்லலாம். இதை 2 - a 2 + a. அதே போல் இதை சொல்லலாம் 2 தர a+1 a+4 இப்படி இருக்கட்டும். இதான அதில் கூட்டுத்தொகை. ஏண்டா உங்களுக்கு நான் நினைக்கிறேன் ஆன்சரில் அப்படித்தான் இருக்குது. a+1 a+4 a² - 4. அப்போ a² - 4 இருக்கிறதால இதை நான் மைனஸை கொமனாக எடுத்து a² - 4ண்டே வச்சுக்கொள்கிறேன். சரியா, அதில் ஆன்சரில் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறேன். அதே போல் அதில் பெருக்குத்தொகை. ஸோ கூட்டுத்தொகையை கண்டுட்டேன். இப்போ அதில் பெருக்குத்தொகையை பார்ப்போம். ஸோ பெருக்குத்தொகையை பார்த்தீங்கன்னா அது ஈஸி தான். ஏன்னா பெருக்கி விட்டிங்கன்னா இது ரெண்டையும் ஒன்றோட ஒன்று பெருக்கி விட்டிங்கன்னா பீட்டா இன்ட்டு கெமாக்கு கீழே mod of alpha - beta into mod of alpha - gamma. ஸோ பீட்டா வந்து உங்களுக்கு தெரியும் -2க்கு கீழே a இன்ட்டு a+2. அதோட பெருக்கணும் கெமான்றது -a+2. ஸோ அதுக்கு கீழே இது ரெண்டையும் பெருக்கணும். இந்த இருக்கிற -2a இன்ட்டு a+2, சாரி அது இல்லை, இது -4க்கு கீழே a இன்ட்டு a+1 இன்ட்டு 4 + a. ஸோ இப்போ பாருங்கள் இந்த இதையும் பெட்டி கீழே 2 முறைன்னு சொல்லி போடலாம். அந்த மைனஸை முன்னுக்கே நீங்கள் வச்சுக்கொண்டீங்கன்னா இதில் பாருங்கள் a+2 a+2. ஸோ -a+2 முழுவதுன்ற ஸ்கொயர் கீழே 2 இன்ட்டு a+1 a+4 இருக்குது. ஸோ எனவே இதிபடி சமன்பாடு பாருங்கள். இதிபடி சமன்பாடுன்றது x² அது ரெண்டையும் கூட்டுத்தொகை இன்ட்டு x மைனஸ் அது ரெண்டையும் பெருக்குத்தொகை = 0. எனவே x² அது ரெண்டையும் கூட்டுத்தொகைக்கு மைனஸ் போடும்போது இது ப்ளஸ் ஆகிரும். a² - 4க்கு கீழே 2a+1 a+4 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் அது ரெண்டையும் பெருக்குத்தொகைக்கு பதிலாக சரி இங்கே ப்ளஸ். அப்போ இந்த ப்ளஸ்ஸோட இந்த மைனஸ் பெருக்கப்பட்டு மைனஸ் ஆயிரும். a+2 முழுவதும் ஸ்கொயருக்கு கீழே இதே 2a+1 a+4 = 0. ஸோ ஃபோமாஸ் இதான். அது x² மட்டும் பெருக்கப்பட்டால் 2a+1 a+4 x² ப்ளஸ் a² - 4x மைனஸ் a+2 முழுவதும் ஸ்கொயர் = 0 என்று சொல்லி வருது அந்த இருபடி சமன்பாடு. ஸோ அப்படி தான் காட்ட சொல்லி கிடக்கு. அந்த ஏ பார்ட் கேள்வி முடியுது. ரைட், அப்போ அவ்வளவுதான் இந்த ஏ பார்ட் கேள்வி. அப்போ பி பார்ட் கேள்வி எப்படியும் உங்களுக்கு பகுதி பின்னமாக்குதலில் தந்திருப்பாங்க, அதுகளை பார்ப்போம். ரைட், அப்போ பாருங்கள் இதுதான் அவங்க அந்த வருஷத்தில் தந்த பி பார்ட் கேள்வி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். pxன்ற ஒரு சார்பு இப்படி இருக்குது. x 4ஆம் அடுக்கு ax வர்க்கம் ப்ளஸ் bx - 9 என கொள்வோம். இங்கே ஏயும் பியும் வந்து மெய்யெண்கள்.
pxனை x மைனஸ் டூவினால் வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதி 3 எனவும் p டேஷ் எக்ஸினை 2x மைனஸ் ஒன்றினால் வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதி p டேஷ் எக்ஸினை 2x ப்ளஸ் ஒன்றினால் வகுக்க பெறப்படும் மீதியை விட 5னால் கூடியதும் எனவும் தரப்படின் a, bயின் பெருமானங்களை காண்க. ஓகே, இதுவரை செய்வோம் முதல். அப்போ இங்கே பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க, மொரட்டு அவங்களோட டேலண்ட்டை காட்டணுன்றதுக்காக பிஎஃப்எக்ஸுன்ற சார்புண்ட வகையிட கொண்டு வந்து இங்கே திணிக்கிறாங்க. ஸோ ஒரு பிள்ளை வகையீடு தெரியாமல் வகையிட சாய்ஸில் விடுவோம்னு சொல்லி போகிற பிள்ளைக்கு இந்த கேள்வியை செய்யலாம் போகும். ஆனால் இதில் பெரிய வகையீடு ஐடியா ஒன்றுமே தேவையில்லை. வெறுமனே ஒரு 4ஆம் படி சார்பை வகையிடுறது தான். யூ இன்ட்டு வி ஃபார்மட்டோ, யூக்கு கீழே வி ஃபார்மட்டோலாம் இல்லை. சரிதானே? ரைட். ஸோ உங்களுக்கு பிஎஃப்எக்ஸுன்றது முதல்ல தந்திருக்காங்க. பிஎஃப்எக்ஸுன்றதை பாருங்கள், எக்ஸுன்ற 4ஆம் படி ப்ளஸ் ஏஎக்ஸ் கேட் ப்ளஸ் பிஎக்ஸ் மைனஸ் 9. ஸோ இதை வகையிடுவோம். நம்ம பி டேஷ் எக்ஸை பார்ப்போம். எக்ஸுன்ற 4ஆம் படியை வகைட்டா 4x கணம், ஏ மாறிலி இருக்கத்தக்கன எக்ஸ் கேடை வகைட்டா 2ax, பிஎக்ஸை வகைட்டா பி, அங்கே மாறிலியை வகைட்டா 0. இதுதான் பி டேஷ் எக்ஸ். அவ்வளோதான். இந்த சார்பை டிரெக்டாக அவங்க தராமல் பி டேஷ் எக்ஸ்ன்னு சொல்லி கதைக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, பிஎஃப்எக்ஸினை எக்ஸ் மைனஸ் ஒன்றினால் வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதி. ஸோ இந்த பிஎஃப்எக்ஸை எக்ஸ் மைனஸ் 2னால் வகுத்தா ஏதோ ஒரு ஈவு வரும். ஆனால் மீதி வந்து 3ன்னு சொல்லி சொல்கிறான். மீதி வந்து 3. அப்போ உண்மையிலே நம்ம எப்படி யோசிச்சிருப்போம்னா, பிஎஃப்எக்ஸ் வந்து 4ஆம் படி, இங்கே வந்து 1ஆம் படியால் வகுத்தா இங்கே மேக்சிமமாக வரக்கூடியது 3ஆம் படி. மேக்சிமமாக. சரிதானே? அப்போ மேக்சிமம்ண்டா அது மினிமமாக 0ஆம் படியாகவும் வரலாம். அப்போ இங்கே மினிமம் தான் வந்திருக்கு, 3ன்ற ஒரு மாறிலி மட்டும் மீதி வந்திருக்கு. சரிதானே? அப்போ அதை தெளிவாக விளங்கிக்கோங்க. நான் மேக்சிமம்னு கதைக்கிறது அதி உயர்வாக வரக்கூடியதுன்னு தான் கதைக்கிறேன். சரிதானே? அது பிறகு பி டேஷ் எக்ஸை 2x மைனஸ் 1னால் வகுக்கப்படும் போது பெறப்படும் மீதி. அப்போ பி டேஷ் எக்ஸை அவங்க என்ன செய்கிறாங்க, 2x மைனஸ் 1ஆல் வகுக்கப்படக்குள்ள வார மீதி. இப்போ இதில் நான் மீதி ஏன்னு சொல்லி எடுக்கிறேன். அதாவது உண்மையிலே பி டேஷ் எக்ஸ் வந்து எக்ஸுன்ற கணம். ஸோ இது 3ஆம் படி. அதே போல் 2x மைனஸ் 1ன்றது முதலாம் படிண்டா. இங்கே வரப்போகிறது மீதின்ற மேக்சிமம் படி 2ஆம் படியாக வரலாம். ஸோ அது ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சின்ற வடிவத்தில் வரலாம். ஸோ அதால் வகுக்கப்படும் போது வார மீதியை நாம் ஏஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லியும், அதுக்கப்புறம் 2x ப்ளஸ் 1ஆல் வகுக்கப்படும் போது வார மீதியை பிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லியும் எடுத்தால் 2x ப்ளஸ் 1ஆல் வகுக்கப்படும் வார மீதி வந்து ஏஎஃப்எக்ஸை விட 5ஆல் குறைய. அதாவது ஏஎஃப்எக்ஸுன்றது பிஎஃப்எக்ஸை விட 5 கூடையா. அப்போ ஏஎஃப்எக்ஸ்லேருந்து பிஎஃப்எக்ஸை கழிக்கும் போது நமக்கு 5ன்ற பெறுமதி கிடைக்கும். ஸோ இதை தொடர்ந்து பாருங்கள். இப்போ இதுக்கு பிறகு நம்ம என்ன செய்ய போகிறோம், பிஎஃப்எக்ஸ் சமன் இப்படின்னு சொல்லியிருக்கு. எனவே எக்ஸை நம்ம 2க்கு சமப்படுத்தினா அதில் மீதிக்கு சமன். ஸோ டிரெக்டாக நம்ம பிஎஃப்2ன்றது இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா எக்ஸுக்கு 2 போட்டோம்னா அதில் பெருமதி 3ன்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன கேள்வி, ஏயும் பியையும் காணணும். ஸோ இதில் பாருங்கள், நமக்கு தெரியாத நியம் ஏயும் பியும் தான். ரைட். ஸோ பிஎஃப்2 =3ன்னு சொல்லி எடுத்தீங்கண்டா இதில் கொண்டு வந்து 2 பிரதிட்டு பாருங்கள். அதாவது பிஎஃப்எக்ஸில் சமன்பாட்டில் 2 பிரதிட்டிங்கண்டா 2 4ஆம் படி வந்து 16. ஸோ 16 ப்ளஸ் ஏ இந்த எக்ஸ் வர்க்கம். ஸோ 4a ப்ளஸ் 2b மைனஸ் 9 =3. ஸோ 16லேருந்து 9 போனால் 7 போய் எங்களை கழிக்க -4 -14. சாரி 7 போய் எங்கே கழிக்க -4. இதுலேருந்து 2 கொமன் எடுத்தீங்கண்டா 2a ப்ளஸ் b -2ன்னு சொல்லி ஒரு சமன்பாடு கிடைக்கும். அப்போ ஏயும் பியும் தெரியாத அணியங்கள் ஒரு சமன்பாடு. அதே போல் அடுத்ததாக பாருங்கள், இப்போ இதில் உங்களுக்கு 2x மைனஸ் 1ன்றதால எக்ஸுக்கு ஹாஃபை பிரதிடுங்க. எக்ஸுக்கு ஹாஃபை பிரதிட்டிங்கன்னா p டேஷ் ஹாஃப், எக்ஸுக்கு பதிலாக ஹாஃபை பிரதிட்டிங்கன்னா பாருங்கள், இது இவ்வளோ 0,
அப்போ ஏஎஃப் ஆஃப் மட்டும் வரப்போகுது. ஏட எக்ஸுக்கு நீங்கள் எதை பிரதியிட்டாலும் அந்த ஏஎஃப் ஆஃப்லேருந்து பிஎஃப் ஆஃபை கழித்தாலும் அதில் பெறுமதி 5 தான். சரிதானே? அப்போ பி டேஷ் எக்ஸ்ன்றது இதில் எக்ஸுக்கு நீங்கள் ஹாஃபை பிரதியிட்டீங்கன்னா உங்களுக்கு 1க்கு கீழே 8 சரி 4 தர 1க்கு கீழே 8 ப்ளஸ் 2 தர ஏ தர 1க்கு கீழே 2 ப்ளஸ் பி சீக்வல் டு தான் அந்த ஏஎஃப் ஹாஃப்னு சொல்லி வரும். அது இருக்கட்டும். ஸோ இதால் வெட்டலாம், இதால் வெட்டினீங்கன்னா அரை. அப்போ எனவே ஹாஃப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி சீக்வல் டு ஏன்னா ஹாஃப்னு சொல்லி கிடைக்கும். அதே போல் இதில் நீங்கள் மைனஸ் ஹாஃபை பிரதிட்டீங்கன்னா பிஎஃப் மைனஸ் ஹாஃப் பிரதிட்டா இதில் உங்களுக்கு மைனஸ் ஹாஃப் ப்ளஸ் சரி மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி வரும் இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் ஆஃப்னு சொல்லி வரும். அதாவது இந்த இருக்கிற ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஆஃபை போட்டால் 4 தர மைனஸ் 1க்கு கீழே 8 அப்போ எனவே அது மைனஸ் 1க்கு கீழே அரை. அதுக்கப்புறம் 2 தர ஏ தர மைனஸ் அரை அப்போ எனவே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஸோ 2 பெட்டுப்பட மைனஸ் ஏ அங்கால பி அப்படி இருக்க போகுது. இங்கால அதில் மிகுதி இங்கால இது இவ்வளோ 0 ஆயிரும். இது வந்து மிகுதி பிஎஃப் ஹாஃபாக வரப்போகுது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஏஎஃப் ஹாஃப்லேருந்து பிஎஃப் ஹாஃபை கழிக்கிறது அது எக்ஸுக்கு நீங்கள் எதை போட்டாலும் அதில் பெறுமதி எப்போவும் 5 தான். ஸோ இங்கே ஏஎஃப் ஹாஃப்ன்றது இது அரை ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி அதில் கழிக்கணும் பிஎஃப் ஆஃப் இது பிஎஃப் மைனஸ் ஆஃப் சரி ஓகே. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு வரப்போது மைனஸ் இந்த இருக்கிற பெறுமதி மைனஸ் ஹாஃப் மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு 5. ஸோ மைனஸ் ஆல் பெருக்கினீங்கன்னா இது ப்ளஸ் ஆஃப் ஸோ அரை மறையும் 1 திரும்ப இது மைனஸ்னா ப்ளஸ் ஏ. ஸோ ஏயும் கூட்டுப்பட்டு உங்களுக்கு ப்ளஸ் ஏயும் கூட்டுப்பட்டு ப்ளஸ் 2a பியோட இது கழிப்பட ஸோ பி ஈக்குவல் டு 5. ஸோ இதுலேருந்து ஏ நீங்கள் ஆடலாம் ஏ ஈக்குவல் டு இது கழிப்பட 4 2 பிச்சா 2. ஸோ ஏ 2ண்டா இந்த இருக்கிற ஈக்குவேஷனில் கொண்டு வந்து பிரதியிட்டிங்கண்டா ஏ 2ண்டா முதலாவது ஈக்குவேஷனில் பிரதியிட்டா பின்னு பெறுமதியை காணலாம். பி ஈக்குவல் டு -2 -2 தர ஏ அப்போ -4. ஸோ -6 தான் பின்ற பெறுமதி. ஸோ ஏன்ற பெறுமதி 2 பின்ற பெறுமதி -6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ அதை தொடர்ந்து வந்த கேள்விகளை பாருங்கள். ஸோ என்ன தராங்க இப்போ பெருமானங்களை கண்டோம். ஏண்டையும் பியின்டையும் பெறுமதிகளை கண்டாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க ஏ பியின் பெருமானங்களுக்கு கியூஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி என கொள்வோம். இப்போ கியூஎக்ஸ்ன்ற ஒரு புது பெருமதி தராங்க. அதில் 4px p'(x)ம் கொண்டு வராங்க. சரிதானே? மீதி தேட்டத்தில் வந்துருக்கு கேள்வி. அப்போ எனவே இது பிற p'(x)னை கியூஎக்ஸினால் வகுக்கும் போது பெறப்படும் மீதி இப்படின்னு சொல்லி காட்டட்டான். p'(x)ஐ கியூஎக்ஸினால் வகுக்கப்படும் போது இப்போ q(x) இது சரிதானே? q(x) வந்து இது இப்போ பாருங்க உங்களுக்கு ஏண்டையும் பியின்டையும் பெருமதி தெரிஞ்சால் இந்த p'(x)ம் p(x)ம் தெரிஞ்சகனியங்க. ஸோ அதிலிருந்து நம்ம p(x) எழுதலாம் பாருங்கள். p(x)ன்றது எக்ஸின் 4ஆம் படி ப்ளஸ் ஏக்கு பதிலாக 2 அப்போ 2x வர்க்கம் ப்ளஸ் bx வந்து -6 அப்போ எனவே -6x -9. அதே போல் p'(x)ஐ பாருங்கள். p'(x)ன்றது 4x கணம். ஸோ 4x கணம் ப்ளஸ் 2ax 2 ஏக்கு பதிலாக 2 அப்போ எனவே 4x ப்ளஸ் b ஸோ -6. இது p'(x) p(x). ஸோ இப்போ என்ன கேள்வி q(x)ன்றது இப்படின்னு சொல்லி தந்து கிடக்கு. ஸோ அது இருக்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். நம்ம q(x)ஐ பெருசாக்கியெல்லாம் எழுத தேவையில்லை. அதெல்லாம் உண்மைக்கும் டைம் வேஸ்டான விஷயங்கள். தேவைப்பட்டால் பார்ப்போம். ஓகே, நமக்கு சம்டைம் q(x)ஐ கண்டா ஈஸியாக இருக்கும்.
நம்ம கியூஎஃப்எக்ஸையும் பார்ப்போம். ஓகே, ஸோ கியூஎஃப்எக்ஸை பாருங்கள். கியூஎஃப்எக்ஸ்ன்றது அவங்க தந்திருக்காங்க 4 தர பிஎஃப்எக்ஸ், 4 தர பிஎஃப்எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இன்டூ பி டேஷ் எக்ஸ் ப்ளஸ் 34. ஸோ எனவே 4 தர பிஎஃப்எக்ஸுக்கு பதிலாக எக்ஸின் 4ஆம் படி ப்ளஸ் 2x வர்க்கம் 2x கேட் மைனஸ் 6x மைனஸ் 9 மைனஸ் எக்ஸ் இன்டூ பி டேஷ் எக்ஸுக்கு பதிலாக 4x கணம் ப்ளஸ் 4x மைனஸ் 6 ப்ளஸ் 34. எனவே இதில் 4ஆல் பெருக்குங்க. 4x 4ஆம் படி ப்ளஸ் 8x வர்க்கம் மைனஸ் 24x மைனஸ் 36. இங்கால பெருக்குனீங்கன்னா மைனஸ் 4x 4ஆம் படி மைனஸ் 4x வர்க்கம் ப்ளஸ் 6x ப்ளஸ் 34. இந்த ப்ளஸ் 34. ஓகே, ஸோ இந்த மைனஸ் 4x 4ஆம் அடுக்கு ப்ளஸ் 4x 4ஆம் அடுக்கு இல்லாமல் போயிடும். 8x கேட்லேருந்து 4x கேடை கழிச்சிங்கன்னா 4x கேட் மைனஸ் 24x இங்கே ப்ளஸ் 6x, ஸோ மைனஸ் 18x. இதில் மைனஸ் 36 ப்ளஸ் 34, அப்போ எனவே மைனஸ் 2. ஸோ இதிலேருந்து நீங்கள் 2 வேண்டாம் காமன் எடுக்கலாம். ஸோ 2x கேட் மைனஸ் 9x மைனஸ் 1 சொல்லி வரும் q ஆஃப் எக்ஸ். ஸோ உங்களுக்கு q ஆஃப் எக்ஸ் வந்து இப்படி வருது. ஸோ இப்போ பாருங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கண்டா பி டேஷ் எக்ஸ்ன்றது இது. அப்போ பி டேஷ் எக்ஸை, ஸோ பி டேஷ் எக்ஸ்ன்றது என்ன, 4x கணம் ப்ளஸ் 4x மைனஸ் 6 சார்பை வகுக்க போகிறோம் q ஆஃப் எக்ஸ். இந்த இருக்கிறது தான் q ஆஃப் எக்ஸ். இந்த q ஆஃப் எக்ஸால் 2 தர 2x வர்க்கம் மைனஸ் 9x மைனஸ் 1ஆல் வகுக்கும்போது பெறப்படுற மீதி இப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இதோட ஒரு இன்னொரு பீட்டா எக்ஸ் ஒன்று வரும். ஸோ இது 2ஆம் படி, இது 3ஆம் படினா இது கட்டாயம் 1ஆம் படி சார்பு வரைக்கும். அதோட கூட்டுப்பட போகிறது மாறிலி, சரி அதோட கூட்டுப்பட போகிறது மீதி. அப்போ இங்கே வகுக்கிற காரணி 2ஆம் படி சார்புன்றதால இது மேக்ஸிமம் 1ஆம் படி சார்பாக வந்திருக்கலாம். ஸோ அதை நான் ஒரு எல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் இல்லைனா பி எக்ஸ் ப்ளஸ் கியூன்னு சொல்லி எடுக்கிறேன் 1ஆம் படி சார்புன்றதுக்காக. அப்போ பிஏயும் கியூவையும் கண்டா நான் மீதியை காட்டிடலாம். அதான் இந்த டார்கெட். ஸோ இப்போ இதில் நம்ம எப்படி நார்மலாக அந்த பிஏயும் கியூவையும் காணுவோம், நம்ம குணகங்களை சமப்படுத்தியும் பார்க்கலாம். இல்லைனா இந்த இருக்கிற சார்பை நம்ம காரணிப்படுத்த இயலுமான்னு சொல்லி பார்த்துட்டு அதுகளை பூஜ்ஜியமாக்கி 2 ஈக்குவேஷன் எடுத்தும் காணலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடில் செஞ்சு கொள்ளலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மொரட்டோ பேப்பர் கஷ்டம் இல்லை, கேள்வி நிறைய இருக்கும், செய்ய டைம் கூட எடுக்கும், அவ்வளோதான். சரிதானே, ரைட். ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம காரணிப்படுத்த போனால் 2x வர்க்கம்ண்டா அதை காரணிப்படுத்த இயலான்னு நினைக்கிறேன். 2 தர 1ன்னு சொல்லி போட்டு ஸோ குணகங்களை சமப்படுத்துவோம் நம்ம. ஸோ இங்கால நீங்கள் எக்ஸுண்ட கணத்துண்ட குணகங்களை சமப்படுத்திங்கன்னா இங்கே வெறுமனே 4 மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதுக்கு பிஎஃப்எக்ஸ்ன்னு சொல்லி போடாமல் நம்ம இன்னொரு சார்பு தான் போடணும். அப்போ இதில் நான் 3ஆம் படி, இது ஒரு 2ஆம் படின்றதால இதில் ஏதோ ஒன்று வந்திருக்கும், அதை பிஎக்ஸ் ப்ளஸ் கியூன்னு சொல்லி போடுறேன். இங்கால ஒய்எக்ஸ் ப்ளஸ் செட்டுன்னு சொல்லி போடுறேன். அப்போ இந்த ஒய்எக்ஸ் ப்ளஸ் செட்டை தான் நான் இப்படி காட்டணும்னு எடுப்போம். சரி, அப்போ 4 சரியாக நீங்கள் இருக்குது பிக்யூ ஒய்செட். என்ன இதை காரணிப்படுத்த இல்லாமல் இருக்குது நமக்கு. ஸோ எக்ஸ் கணத்தின் குணகத்தை நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னா இங்கால 4 இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் பெருக்கப்பட்டு அது பிஎஃப்எக்ஸோட பெருக்கப்படும் போது மட்டும்தான் எக்ஸுண்ட கணம் வரும். ஸோ இது வந்து 2 தர 2 4,
அதோட இதை பெருக்குனா 4p எக்ஸ்கின்ற கணம். ஸோ 4p தான் அங்கே உள்ள குணகம். ஸோ எனவே இதுலேருந்து p = 1 என்று சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். அதே போல் எக்ஸ் வர்க்கத்தை யோசிச்சிங்கன்னா இதில் எக்ஸ் வர்க்கம் இல்லை, அப்போ எனவே குணகம் 0. இங்கால பாருங்கள், இந்த 4x வர்க்கம் இந்த க்யூவோட பெருக்கப்படும் போது ஒரு எக்ஸ் வர்க்கம் வரும். ஸோ 4q ஒன்று வரும். திரும்ப இந்த இருக்கிற இது ரெண்டோட இது பெருக்கப்பட்டு -18x திரும்ப போய் இந்த pxோட பெருக்கப்படும் போது -18p வர்க்கம் x ஒன்று வரும். ஸோ அது -18pன்னு சொல்லி வரும். இங்கால வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுலேருந்து நம்ம க்யூவை கண்டுடலாம். வேறு எங்கேயும் எக்ஸ் வர்க்கம் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. சரிதானே? அப்போ எனவே இதுலேருந்து க்யூவை பாருங்கள், அது 18pக்கு கீழே 4. ஸோ p ஒன்றுன்றதால அது 18க்கு கீழே 4 தான் எக்ஸ் வர்க்கம், அதாவது க்யூன்ற பெருமதி. ஸோ இதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸின்ற குணகத்தை பார்த்தீங்கன்னா இங்கால எக்ஸிற குணகம் 4, இங்கால எக்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இந்த இருக்கிற 9x, அதாவது -18x வந்து போய் க்யூவோட பெருக்கப்படுறது. ஸோ க்யூவோட பெருக்கப்பட்டால் அது -18q ஒரு குணகம். அதே போல் திரும்ப எக்ஸ் வரத்துக்கு இந்த -1 வந்து இந்த pxோட பெருக்கப்படுறது. ஸோ -p இங்கால எக்ஸிற குணகம் +y. சரிதானே? அப்போ எனவே இதில் இந்த y வந்து 4ஓட 18qவை கூட்டி pயையும் கூட்டணும். ஸோ 4ஓட கூட்டணும், க்யூக்கு பதிலாக இதை போட்டிங்கன்னா 18 தர 18க்கு கீழே 4. ஸோ 2ஆல் 2 தடவை இதை வெட்டினீங்கன்னா இது நம்ம சுருக்கலாமே. 2ஆல் வெட்டினா 9 கீழே 2, 9 கீழே 2. ஸோ இது 9 கீழே 2 போடுவோம். ஸோ இது 9 தர 9 81 ப்ளஸ் 1. ஸோ 4 தர 4ஓட 5, 5ஓட 81 கூட்டினா 86. அப்போ எனவே வைண்ட பெருமதி 86. 86 9 தர 29, 2 தர 29, 7, 6, 8, 87. நான் இங்கேயோ ஒரு 1 மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பாருங்கள் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இந்த இருக்கிற 2ஓட இந்த 1 பெருக்கப்பட்டு தான் அது போய் ப்ளஸ் க்யூவோட பெருக்கப்படும். அப்போ சாரி, அது போய் இந்த பியோட பெருக்கப்படும். அப்போ இங்கே 2p வரும், -2p. ஸோ இங்கே 2p கூட்டுப்படும். ஸோ இங்கே 2 கூட்டுப்படும். எனவே இங்கே 87 வரும். அதாவது அதை 3 தர 29ன்னு சொல்லி சொல்லலாம். அப்படி தான் நமக்கு தேவை. அதே போல் அடுத்ததாக எக்ஸின் 0ஆம் படி, அதாவது மாறிலியை சமப்படுத்திங்கன்னா இங்கே உள்ளது -6. இங்கால பார்த்தீங்கன்னா இது வந்து p. இங்கால மாறிலி இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, pxக்கு வர வாய்ப்பு இல்லை. இந்த க்யூக்கு மட்டும் இந்த -1ஓட இது பெருக்கப்படும் போது, இந்த 2ஓட பெருக்கப்பட்டு -1ஓட இது பெருக்கப்படும் போது, ஸோ -2qன்னு சொல்லி வரும். -2q. இங்கால z மட்டும் வரப்போகுது, +z. ஸோ எனவே ஜெட்டின் பெருமதி வந்து -6ஓட 2qவை கூட்டணும். ஸோ -6ஓட கூட்டணும், 2 தர q வந்து 9 கீழே 2. ஸோ 2 2 பெட்டிங்கன்னா -6 + 9 அது 3ன்னு சொல்லி வரும். இப்போ எனவே மீதி yx + z. ஸோ yxன்றது 3 தர 29ஓட z வந்து 3, அதை கூட்டும். எனவே 3 கொமன் எடுத்திங்கன்னா சாரி 3 yx, அப்போ 3 தர 29 இன்ட்டு x, அதோட 3 கூட்டணும். ஸோ 29x + 1ன்னு சொல்லி வரும். அதான் மீதி. அவங்க ஹார்ட்டை சொன்ன மாதிரி காட்டி கிடக்கு. ஓகே, அப்போ செய்யறதுக்கு அவ்வளோ ஸோ அவ்வளோதான், கேள்வி முடிஞ்சுது. பிறகு சொல்கிற வசனம் வந்து இந்த p'(x)ன்றது pfx x குறித்தான பெறுதி, அதாவது வகையீடுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதை வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை நீங்கள் செஞ்சுட்டு போகலாம். ரைட். அப்போ கவனிங்க, இது வந்து 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வி. அதில் உங்களுக்கு எல்ஜிப்ரா எப்படி தந்திருக்காங்கன்னு பாருங்கள்.
அதில் என்ன சொல்கிறாங்க, எஃப்எஃப்எக்ஸ்ன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி என கொள்வோம். இங்கு பிசி வந்து மெய்யெண்கள். எஃப்எஃப்எக்ஸின் இழிவு பெருமானம் மைனஸ் டெல்டா கீழே 4 என காட்டலாம். அப்போ உங்களுக்கு இங்கே எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இப்படி இருக்குது. சரிதானே? இதை நம்ம 2 மெத்தடில் காட்டலாம். ஒரு இழிவு பெறுமதி காண்டண்டா ஒன்று ஒரு அதை முழு வர்க்கமாக்கி, சரிதானே, அதை வந்து பூரண வர்க்கமாக்கி அந்த பூரண வர்க்கம் வந்து பூரண வர்க்கத்தின் மினிமம் பெறுமதி வந்து 0, அந்த பூரண வர்க்கத்துக்குள்ளே உள்ள பெறுமதி 0 ஆகும்போது தான் கிடைக்கும் என்று சொல்லியும் காட்டலாம். அதான் ஒரு மெயினான விஷயம். சரி, நம்ம இதே போல் கேள்வி லாஸ்ட் கிளாஸ்லேயும் செஞ்சுருந்தோம். அதாவது அந்த நான் ஸ்ட்ரக்சர் கேள்விகள் செஞ்சு காட்டும்போது இல்லைனா இன்னொரு ஐடியா என்னென்னா, இந்த எஃப்எஃப்எக்ஸை வகையிட்டு, அப்போ நம்ம இந்த எஃப்எஃப்எக்ஸுக்கான கிராஃப் அடிக்கும்போது அதில் மினிமம் பெறுமதி எப்படி பார்ப்போம், அதில் வகையிடும்போது அதில் தொடலிகளின் படித்திரண்ட பெறுமதி வரும். தொடலியின் படித்திறன் எப்போ 0 ஆகுதோ அந்த டைம்னா உயர்வோ இழிவு கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கொண்டு நம்ம அந்த இழிவு பெறுமதியை கண்டு சொல்லலாம். அப்போ நீங்கள் 2ல் எப்படின்னாலும் செய்யலாம். வகையிடுறது தான் உண்மையிலே ஈஸி. ஆனால் இந்த கேள்விக்கு மேக்ஸிமம் நீங்கள் முழு வர்க்கமாக்கியே செய்ய பாருங்கள். சரிதானே? அப்போ நான் முழு வர்க்கமாக்கி செஞ்சால் இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்றது அவங்க தந்திருக்காங்க எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லி. ஸோ இதில் நீங்கள் இதை எக்ஸை உள்ளுக்கு எடுக்கணும். எக்ஸ் தான் நீங்கள் மாறி. அப்போ எனவே எக்ஸ் ப்ளஸ் b/2 முழுவதுண்ட வர்க்கம்னு சொல்லி போடலாம். ஸோ இதில் விரிவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் இதையும் பெருக்கி 2ஆல் பெருக்கக்குள்ளே பிஎக்ஸ், இது ரெண்டும் வந்துட்டு. ஆனால் எடிஷனலாக ஒரு பி வர்க்கத்துக்கு 4 உண்டு எடிஷனலாக கிடக்கு. அப்போ அதை நான் என்ன செய்யணும், கழிச்சு விடணும். பி வர்க்கத்துக்கு 4. அப்போ தான் இது ரெண்டுக்கும் பதிலாக இப்போ எழுதியிருக்கிற இது இவ்வளோத்தையும் சொல்லலாம். இதுலேருந்து பி வர்க்கத்துக்கு 4 கழிப்போட இது இல்லாமல் போய் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸு பதிலாக இது இவ்வளோன்னு சொல்லலாம். இந்த மாறியான எக்ஸை நம்ம என்ன செஞ்சிடணும், உள்ளுக்கு எடுத்துடணும். அங்கால பேலன்ஸாக ப்ளஸ் சி மட்டும் இருக்குது. எனவே நம்ம பாருங்கள், இதுவும் சிம்பிள் தான், கஷ்டம் இல்லை. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் b/2, அதாவது இந்த வர்க்கத்துக்குள்ளே உள்ள பெறுமதி எப்போ 0 ஆகுதோ, இல்லாட்டி எக்ஸ் ப்ளஸ் b/2 இந்த பெறுமதி 0 ஆகத்தான் எஃப்எஃப்எக்ஸின் மினிமம் கிடைக்கும், இழிவு கிடைக்கும். சரிதானே? அப்போ வர்க்கத்துக்குள்ளே உள்ளது. அப்போ எனவே அந்த டைமில் எக்ஸில் பெறுமதி என்ன, மைனஸ் b/2. அதை தான் நான் எழுதுனேன் அப்படி. இப்போ நீங்கள் எக்ஸ் சமன் மைனஸ் b/2ன்னு சொல்லி போடலாம். ஸோ பாருங்கள், எஃப்எஃப் மைனஸ் b/2 தான் அதில் மினிமம் பெறுமதி. இதுதான் எஃப்எஃப்எக்ஸிൻ്റെ மினிமம் பெறுமதி. எஃப்எஃப்எக்ஸிൻ്റെ மினிமம் பெறுமதின்றது எஃப்எஃப் மைனஸ் b/2. ஸோ அதை போட்டால் உங்களுக்கு வரப்போகிறது இது 0 இங்கால மைனஸ் பி ஸ்கேடுக்கில் 4 ப்ளஸ் சின்னு சொல்லியிருக்கு. எனவே இதில் 4 உங்களுக்கு முன்னுக்கு ஏன்ற ஒரு குணகம் தரல. அதால் இங்கே டெல்டாட பெறுமதி பி ஸ்கேட் மைனஸ் 4ac ஏண்டா இதில் குணகம் ஏக்கு 1 தந்து கிடக்கு. அதெல்லாம் அது இல்லாமல் போயிட்டு நான் நிறை காட்டும் போதும் இப்படி தான் நிறை காட்டியிருப்பேன் எல்ஜிப்ரா படிக்கும்போது. ஸோ 4 போமாசி எடுத்தீங்கண்டா உங்களுக்கு மைனஸ் பி ஸ்கேட் ப்ளஸ் 4cக்கு கீழே 4ன்னு சொல்லி வரும். இதுதான் என்ன, இதுதான் டெல்டாக்கு கீழே 4. அப்போ அவங்க தந்திருக்கிற டெல்டாட பெறுமதி என்ன, இங்கே டெல்டா பி ஸ்கேட் மைனஸ் 4c. அப்போ இதுலேருந்து நீங்கள் வேண்டாம் மைனஸை கொமன் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மைனஸ் வரும், இதுக்கு ப்ளஸ் ஆயிரும். அப்போ பி ஸ்கேட் மைனஸ் 4c. அப்போ எனவே இங்கே மைனஸ் டெல்டா கீழே 4 அப்படி தான் காட்ட சொல்லி கிடக்கு. அதான் இந்த பார்ட். ரைட். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பி கமா கியூ ஆகிய மெய்யெண்கள் பிக்யூ ரெண்டுனையும் பெருக்கம் வந்து 0 விட பெரிது எனவும் ஆர் வந்து 0 விட பெரிது எனவும் கொள்வோம். நான் நினைக்கிறேன் இது பி ஆறு, ஓகே, ஆர் எனவும் கொள்வோம். மேலும் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆருக்கு ஜிஎஃப்எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படி ஒரு சார்புன்னு சொல்லி தந்து கிடக்கு. ஓகே, அது இருக்கட்டும், இஷ்யூ இல்லை. ஜிஎஃப்எக்ஸின் இழிவு பெருமானம் இப்படி எனின் 2 தர இப்படி என காட்டுக. அப்போ ஜிஎஃப்எக்ஸில் ஏ பெறுமதி, அதாவது எக்ஸ் வர்க்கத்தில் குணகம் உண்டு. அப்போ நார்மலாக நம்ம எஃப்எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் ஸ்கேர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு இருந்தால் அதில் இழிவு பெருமானம் மைனஸ் டெல்டா கீழே 4ன்னு சொல்லி ஆல்ரெடி நிரூபிக்கும். அப்போ அதை பயன்படுத்தி தான் இந்த ஜிஎஃப்எக்ஸிൻ്റെ சார்பில் இழிவு பெறுமதியை காட்ட போகிறோம். ஸோ பாருங்கள், ஜிஎஃப்எக்ஸிൻ്റെ மினிமம் பெறுமதின்றது அதுண்ட மைனஸ் டெல்டாக்கு கீழே 4 அறிக்கை போகுது. ஸோ அதென்ன, அது மைனஸ் பி ஸ்கேட் மைனஸ் 4c, அது கீழே 4. ஸோ இந்த சார்புண்ட மைனஸ் பி ஸ்கேடை பாருங்கள், பி ஸ்கேட்ன்றது என்ன, மைனஸ் பி கியூண்ட வர்க்கம். அப்போ அது பி ஸ்கேட் கியூ ஸ்கேட்னு வரும்.
-4 தர அதில் சி வந்து பாருங்கள் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு சொல்லி வரப்போகுது. கீழே உங்களுக்கு 4ன்னு சொல்லி வரப்போகுது. இப்போ இந்த மைனஸை உள்ளால பெருக்கி பாருங்கள். மைனஸ் இதோட பெருக்கப்பட்ட ப்ளஸ், அப்போ 4 பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், சரி இது வந்து மைனஸ் பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர், திரும்ப இது ப்ளஸ் 4 ஆர் ஸ்கொயர். அதன் கீழ் உங்களுக்கு 4ன்னு சொல்லி வருது. ஸோ இங்கே என்ன கேள்விண்டா, ஜிஎஃப்எக்ஸின் இழிவு பெருமானம் பி ஸ்கொயர் -1 அவங்க தந்திருக்காங்க. எனின் நம்ம இப்படி என காட்டணும். அப்போ இதில் பெருமதி வந்து அவங்க ஆல்ரெடி தந்துட்டாங்க. இந்த ஜிஎஃப்எக்ஸின் மினிமம் பெருமதி அவங்க ஆல்ரெடி தந்திருக்காங்க பி ஸ்கொயர் -1ன்னு சொல்லி. அப்படியாக இருந்தால் தான் நம்ம என்ன செய்யணும், இப்போ அவங்க இங்கால தந்திருக்கிற சார்பு என காட்டணும். அதான் கேள்வி. ஸோ இப்போ உங்களுக்கு இங்கே வந்து நிற்க போகிறது இதில் பி ஸ்கொயர் -1. இப்போ இந்த 4 குறுக்க பெருக்கம் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு 4 பி ஸ்கொயர், இல்லாட்டி 4 நான் இங்கேயே குறுக்கு பெருக்கம் செய்கிறேன். 4 பி ஸ்கொயர் -4 வந்திருக்கும். ஸோ இதில் 4 கீழே இல்லை, இங்கால இந்த இருக்கிற 4 பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் தான் இருந்திருக்கும். இங்கால இதுவே அப்படியே இருந்திருக்கும். ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு இந்த 4 பி ஸ்கொயரும் இந்த இருக்கிற 4 பி ஸ்கொயரும் கழிப்பட்டு போயிடும். ஸோ எனவே இதிலேருந்து பாருங்கள், இப்படித்தானே காட்டணும், நம்ம இப்படி காட்டணும். அதாவது பிக்யூவை எழுவாய் மாற்றம் செய்யணும் மாதிரி. ஸோ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயரை இங்கால எழுவாய் மாற்றம் செய்யுங்க. ஸோ உங்களுக்கு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு சொல்லி வரும். ஸோ இதுலேருந்து 4 கொம்மன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு சொல்லி வரும். இப்போ இதிலேருந்து இதை நான் பி இன்ட்டு கியூ முழுவதும் வர்க்கமுண்டையை வச்சுக்கிறேன். இல்லை பி இன்ட்டு கியூவை தானே அவங்க அப்படி காட்ட சொல்கிறாங்க. அப்போ பி இன்ட்டு கியூ முழுவதும் வர்க்கம். ஸோ இப்போ இதில் வர்க்கம் தான் இதுன்னு சொல்லி சொன்னால் அங்கால வர்க்கம் இங்கே என்ன செய்யும், வர்க்க மூலத்தமாகும். ஸோ 4 வர்க்க மூலம் 2 ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்ற வர்க்க மூலத்துக்குள்ளே வரப்போகுது. அவங்க காட்ட சொன்னதை காட்டிட்டோம், இப்படி காட்டிட்டேன். அதே போல் நான் ஏன் இங்கே ப்ளஸ்ஸோ மைனஸ் போடலைண்டா, உங்களுக்கு பாருங்கள் பீண்டையும் கியூனையும் பெருக்கம் வந்து நேர்பெருமதின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்போ எனவே இது எப்பவும் ப்ளஸ்ஸாக தான் வரணும். அதே போல் ஆறுண்ட பெருமதி 0 விட பெருதுன்றதால இதுக்குள்ளே வர பெருமதி எப்பவும் ப்ளஸ் தான். அப்போ நம்ம இதுக்குள்ளே உள்ளது மைனஸில் வந்திருந்தால் அது கட் பண்ணி தீர்வாக வந்திருக்கும். இப்போ இதுக்குள்ளே உள்ளது ப்ளஸ்ன்றதால் அது மெய் தீர்வு தான். அதே போல் பிக்யூ ப்ளஸில் வரணுன்றதாக இதுக்கு மைனஸ் கொடுக்கல. எந்த டைமில் நான் இந்த வர்க்கத்தை அங்கால வர்க்க மூலமாக கொடுக்கும்போது. அப்போ அது காரணம் என்ன, பிக்யூ வந்து 0 விட பெருதும், அதே போல் ஆர் 0 விட பெருதும். ஸோ இப்படி என காட்ட சொல்லி கிடக்கு, அதான் அந்த கேள்வி. ஓகே, அப்போ இப்போ அதை தொடர்ந்து பாருங்கள். அதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கண்டா, சமன்பாடு gfx = 0 மெய்யான வேறு வேறு மூலங்களை கொண்டிருப்பேன். அப்போ gfx = 0ன்றது இதுதான் gfx, இது சமன் 0 என்ற சமன்பாடு வந்து மெய்யான வேறு வேறு மூலங்கள்ண்டா என்ன அர்த்தம், மெய்யான வேறு வேறு. அப்போ ரெண்டும் வேறு வேறுண்டா, அதுவும் ரெண்டும் மெய்யானதுண்டா முதல்ல நமக்கு தெரியும் மெய்யாக இருக்கணும்னா அதில் டெல்டா வந்து 0 பெரிதாரிக்கணும். மெய்யாக இருக்கணும்னா 0 அல்லது சமன் பெரிதாரிக்கணும். அதே போல் அது வேறு வேறு அடிக்கணுமெண்டா அது கட்டாயம் சமனாக இருக்கேலா. ஸோ மெய்யான வேறு வேறு மூலங்கள்ண்டா அதில் டெல்டா வந்து 0 விட பெருது என்று சொல்கிறாங்க மறைமுகமாக. கொண்டிருப்பின் பி ஸ்கொயர் வந்து 1 விட இப்படின்னு சொல்லி காட்டணும், சரிதானே. ஸோ யோசிச்சு பாருங்கள்,
இப்போ அதில் டெல்டா பூஜ்ஜியத்தோட பெருதுன்றது தான் அவங்க தந்திருக்கிற தகவல். ஸோ அதில் டெல்டா ஆராய்ஞ்சு பாருங்கள். அது என்ன? அது PQ முழுவதுன்ற வர்க்கம் -4 தர P² + R², அது வந்து பெரிது 0 ஆதல் வேண்டும். இதான் அவங்க தந்திருக்கிற தகவல்லேருந்து நம்ம எடுக்கிற விஷயம். ஸோ இப்போ என்ன, இதிலிருந்து நம்ம சொல்லணும் இந்த P² வந்து 1 விட சின்னதுன்னு சொல்லி. ஸோ இப்போ இதில் பாருங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம P×Q சமன் P×Qன்ற பெருமதியை இப்படி R சார்பில் கண்டுபிடித்திருக்கேன். P×Q பெருமதி இப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொண்டு வந்து நான் இங்கே பிரதிக்கிறேன். இதை எழுவாய் மாற்றம் செஞ்சிங்கண்டா PQ முழுவதுண்ட வர்க்கம். ஸோ இங்கால உங்களுக்கு PQ முழுவதுண்ட வர்க்கம் பெருது 4 P² + R²ன்னு சொல்லி வரப்போகுது. PQக்கு பதிலாக போடலாம் நீங்கள் இந்த 2 √க்குள்ளே R² + 1 அதில் வர்க்கம்ண்டா அந்த வர்க்க மூலம் இல்லாமல் போய் இங்கே 4 R² + 1 பெருது 4 P² + R²ன்னு சொல்லி வரும். இந்த 4ஐயும் வெட்டி போட்டு இந்த R²ம் R²ம் கழிப்பற்றும். அப்போ எனவே டிரெக்டாக P² சின்னது 1ன்னு சொல்லி உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான். இங்கால +R², இங்கால +R² கழிப்பற்றும். இங்கால 1 மட்டும் மிஞ்சும், இங்கால P² மிஞ்சும். ஸோ P² சின்னது 1 என காட்டிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். நேர்கோடு y = -5 கீழே 9 ஆனது y = gfxஐ தொடின். அப்போ தொடுதுண்டா என்ன அர்த்தம்? P இப்படின்னு சொல்லி காட்டட்டான். அப்போ இது தொடுதுன்றதுற அர்த்தத்தை யோசிச்சு பாருங்கள். y -5 கீழே 9ன்றது வெட்டிட்டு போகிறதுன்றது வேறு. இப்போ y -5 கீழே 9ன்றா யோசிச்சு பாருங்கள். இதான அந்த -5 கீழே 9. அப்போ இந்த கோட்டை இந்த இருக்கிற இது வந்து ஒரு கிடையாக உள்ள ஒரு நேர்கோடு. சரிதானே? y -5 கீழே 9ன்றா இதுதான் y -5 கீழே 9. அதே போல் y gfxன்றது இந்த gfxன்ற இந்த இருக்கிற ஈக்குவேஷன்ற ஒரு வரைவு. அப்போ அந்த வரைவு ஏதோ இடத்துல இதை தொட்டு கொண்டு போகுதுண்டா என்ன அர்த்தம்ண்டா, அதை ஒரு புள்ளியில் மட்டும்தான் இந்த கோட்டை தொடுது. வெட்டி கொண்டு போகும்டா கட்டாயம் அது குறுக்கறுத்துட்டு 2 புள்ளிகள்லையாவது மினிமம் வெட்டி கொண்டு போகும். அப்போ தொட்டு கொண்டு போகும்போது என்ன, இதுண்ட தொடலியில் இல்லைனா அதில் அதுவும் இல்லாமல் இது ஒரு பரபோலா வளைவு. இதுக்கு வந்து மினிமம் பெறுமதி வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த இருக்கிறது தான் அதில் மினிமம் பெறுமதின்னு சொல்லி. அப்போ அந்த மினிமம் பெறுமதின்றது என்ன, வையின்ற பெறுமதி. அப்போ இந்த மினிமம் பெறுமதியாக தான் கட்டாயம் இந்த இருக்கிற -5 கீழே 9 இருந்திருக்கணும். ஏன்டா ஒரே இடத்துல மட்டும்தான் வெட்டி கொண்டு போக போகுது. கிடையாக போகக்கூடிய ஒரு நேர்கோடு ஒரு பரபோலா வலையை ஒரு வலையை வெட்டி கொண்டு போகணும்டா கட்டாயம் அது வந்து அதுண்ட இழிவில் தான் தொட்டு கொண்டு போகணும். இப்படி தான் கட்டாயம் போயிருக்க போகுது. ஸோ இது அதில் இழிவு பெறுமதியாக இருக்கும். ஸோ y gfx இந்த மினிமம் பெறுமதி இழிவு பெறுமதி நம்ம ஆல்ரெடி P² - 1ன்னு சொல்லி கண்டிருக்கோம். அப்போ இதுலேருந்து அவங்க சொல்கிறது என்னென்னா, இந்த P² - 1 தான் இந்த -5 கீழே 9க்கு சமன் என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க மறைமுகமாக இப்படியான ஒரு தரவை அவங்க தாராங்க நமக்கு. இப்படி நம்ம யோசிக்கிறது தான் மொரட்டுவையில் கொஞ்சம் நம்ம புதுசாக யோசிக்கிற ஒரு ஐடியா மாதிரி. அப்போ நமக்கு ஒரு பரபோலா வளைவு தந்து கிடக்கு இருபடி சமன்பாட்டில் வரைவி எப்படியும் ஒரு பழைய பரபோலா வரைவி ஒரு இடத்துல மட்டும்தான் திரும்ப போகுது. அது ஒரு உயர்வோ இழிவோ வரையாக தான் இருக்க போகுது. அப்போ அந்த வலைக்கு ஒரு கிடையாக போகக்கூடிய நேர்கோடு தொடலியாக தொட்டு கொண்டு போகுதுன்னு என்ன அர்த்தம், தொடலியாக அமையணுமெண்டா அது கட்டாயம் அதில் இழிவு புள்ளியிலையோ இல்லாட்டி அதில் உயர்வு புள்ளியிலையோ தான் தொட்டு கொண்டு போகும். இங்கே நம்ம அதில் இழிவை கண்டிருக்கோம். அப்போ எனவே அது ஒரு இழிவு கிராஃபாக இருந்து அந்த இழிவு கிராஃபை அதை என்ன செய்ய போகுது, ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில் தொட்டு கொண்டு போக போகுது. அதுதான் அந்த அவங்க சொன்ன அந்த y -5 கீழே 9. ஸோ எனவே நமக்கு இப்போ என்ன தெரியும், P² - 1ன்றது -5 கீழே 9க்கு சமன். எனவே P²ன்றது அதை 1ஓட போய் கூட்டணும். ஸோ 9லேருந்து 5 போனால் 4 கீழே 9க்கு சமன். ஸோ Pன்றது 2 கீழே 3, அது +ஆகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ +ஓ மைனஸ் தான் என்ற வர்க்கத்தங்கள் அணுகுக்குள்ளே +ஓ மைனஸ். நமக்கு Pயை பற்றி P வந்து நேர்பெறுமதின்றலாம் இன்னும் கதைக்கலே.
அதால் பியின் பெறுமதி ப்ளஸ் ஓ மைனஸ் 2 கீழே 3 அப்படி தான் காட்ட சொல்லி கிடக்கு. மேலும் y is equal to 5 கீழே 9 ஆனது x is equal to √5 x is equal to √5. அப்போ x is equal to √5 y சமன் gfxஐ தொடுகிறது என தரப்படின். அப்படின்னா இதில் இந்த இருக்கிற எக்ஸ் ஆல்கூறு அவங்க சொல்கிறாங்க √5. சரியா? அப்போ இதில் இழிவு புள்ளி நமக்கு தெரியும் -5 கீழே 9, √5 உண்டு. அதுதான் சொல்கிறான். ரைட். தொடுகிறது y சமன் gfxஐ தொடுகிறது என தரப்படின் r சமன் 2 என காட்டி qவின் பெருமானங்களை காண்க. இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் ஆல்கூறுண்ட பெருமதி தெரியும். ஸோ இதிலேருந்து என்ன முடிவுண்டா, நமக்கு gfxன்ற ஒரு சார்பு தந்திருக்காங்க. இந்த இருக்கிறது தான் gfxன்ற ஒரு சார்பு. நம்ம பிக்கான ஒரு பெருமதி ப்ளஸ் ஓ மைனஸ், அப்போ பி வர்க்கமுண்டா ஓகே, பி வர்க்கம் உண்டை விட சின்னது, அதே போல் பியையும் கண்டிருக்கும், அது ஓகே. ரைட். ஆனால் எனக்கு நல்ல ஈஸியான விஷயம் என்னென்னா, இந்த இருக்கிற சார்பு தானே gfxன்ற சார்பு தான் இந்த சிவப்பு கலர் கிராஃப். இந்த கிராஃபில் வரக்கூடிய ஒவ்வொரு புள்ளியிலையும் உள்ள தொடலியின் படித்திறன் என்னத்தை தரப்போகுது, அதுனா வகையீட்டை தான் தரப்போகுது. ஸோ எனக்கு gfxன்றது தெரியும், x² மைனஸ் pq x ப்ளஸ் p² ப்ளஸ் r². ஸோ இங்கே g'(x)ன்றது அதில் வகையீடு 2x மைனஸ் pqன்னு மட்டும் வரும். அப்போ இந்த 2x மைனஸ் pqன்றது தான் என்ன, இதில் உள்ள ஒவ்வொரு புள்ளியிலையும் எக்ஸ் ஆல்கூரோட பெருமதியை போட 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 அதுக்கு வரப்போகிற தொடலியின் படித்திறன். எனவே இந்த டைமில் நீங்கள் இந்த எக்ஸ் ஆல்கூரோட பெருமதி √5, அப்போ g'√5 பிரதிக்கிட்டிங்கன்னா அது 2 தர √5 மைனஸ் pqன்னு வரும். இது வந்து கட்டாயம் 0க்கு சமனாரிக்கும். ஏனெண்டா அந்த எக்ஸின் ஆல்கூறு புள்ளியில் தான் இந்த திரும்பட் புள்ளி இருக்குது. அப்போ திரும்பட் புள்ளியின் இந்த இருக்கிற நேர்கோட்டுண்ட தொடலியின் படித்திறன் என்ன, இந்த இருக்கிற நேர்கோடு தான் தொடலி, கிடையா போகக்கூடிய நேர்கோட்டுண்ட படித்திறன் பெருமதி என்ன, அது 0, tan 0. அப்போ இப்படி ஒரு விஷயத்தை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் நம்மளோட வகையீட்டின பிரயோக ஐடியா வச்சுக்கொண்டு. அப்போ பாருங்கள், இவங்க ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட வகையீட்டை கொண்டு வந்து இதோட சம்மந்தப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ வகையீடு நல்லா தெரிஞ்ச ஒரு பிள்ளைக்கு இந்த கேள்வி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கு. எனவே இப்போ உங்களுக்கு பியின் பெருமதி இப்படின்னு சொல்லி தெரியும், ப்ளஸ் ஓ மைனஸ்ன்னு சொல்லி தெரியும். ஸோ நம்ம ஆறுண்ட பெருமதியை தான் r = 2ன்னு சொல்லித்தான் காட்டணும். அதே போல் கியூவின் பெருமானங்களையும் காணணும். ஸோ கியூண்ட பெருமானங்கள்டா பியின் ஒரு டைம் +2 கீழே 3 அரிக்கும் போது, அதாவது இதை நீங்கள் எழுவாய் மாற்றம் செய்யுங்களேன். முதல் எழுவாய் மாற்றம் செஞ்சால் இதுலேருந்து நீங்கள் கியூவை சொல்லலாம், இது அப்படியே அங்கே எடுத்துகிட்டு பியை பிரிக்க வந்தீங்கன்னா 2√5க்கு கீழே பின்னு சொல்லி. எனவே கியூக்கு 2 ஆன்சர் வரும். 1 +2 கீழே 3 போட்டிங்கன்னா 3 அப்படியே மேலே வந்து பெருக்கி 2 பெட்டுப்பட்டு கியூக்கு உங்களுக்கு +3√5 அல்லது மைனஸை போட்டிங்கன்னா அதே 2 பெட்டுப்பட்டு 3 மேலே பெருக்கப்பட்டு மைனஸ்ன்னு வரும். அப்போ +ஓ மைனஸ் 3√5 கியூக்கான ஆன்சர்ஸ் அறிக்க போகுது. ரைட். அப்போ அது கியூக்கான ஆன்சர்ஸ். அதே போல் நம்ம ஆரை காணணும்டா பாருங்கள், உங்களுக்கு இங்கே p×q தானே இருக்குது, p×q இருக்குது. அப்போ இதுலேருந்து நீங்கள் சொல்லலாம் p×q பெருமதி தான் 2√5. அப்போ p×qவை நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன, p×qன்றது இந்த இருக்குது, p×qன்றது 2√r². அப்போ 2√r² +1ன்றது தான் pq, அது 2√5க்கு சமன். ஸோ 2 பெட்டி இது 2 வரைக்கிச்சிங்கன்னா r² + 1 = 5. ஸோ r = இது கழிப்பட்டால் 4, r² = 4. ஸோ r +o -2. ஆனால் உங்களுக்கு r வந்து நேர் பெருமதி, r பெருது 0ன்னு தந்து கிடக்கு. அப்போ எனவே rண்ட பெருமதி 2 மட்டும்தான், ஏண்டா r வந்து பெருது 0. அப்போ rண்ட பெருமதியையும் கண்டாச்சு, கியூண்ட பெருமதியையும் கண்டாச்சு.
ரைட். அப்போ இவ்வளவு தான் இந்த 2024 வந்த ஏ பார்ட் கேள்வி. பி பார்ட் கேள்வியை பார்ப்போம். ரைட். ஓகே. அப்போ அதே வருஷம் 2024 வந்து பி பார்ட்டை பாருங்கள். ஸோ அதில் என்ன சொல்லி கிடக்குண்டா அவங்களுக்கு ஏ வந்து 6ஆம், அதாவது ஏ வந்து ஒரு மெய்யெண். பிஎக்ஸ் ஆனது 3ஆம் படி அல்லது அதனிலும் கூடிய படிகளாக உள்ள பல்லுறுப்பு எனவும் கொள்ளும். இப்போ பிஎஃப் எக்ஸ்ன்றது 3ஆம் படி அல்லது 4, 5, 6 எதாக வேண்டாலும் இருக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதின் வர்க்கமானது பிஎஃப் எக்ஸின் காரணி எண்ணின் எக்ஸ் மைனஸ் ஏன்றது ஏ முழுவதின் வர்க்கம்ன்றது பிஎஃப் எக்ஸுக்கு காரணி. அப்போ காரணின்னா என்ன அர்த்தம்? பிஎஃப்எக்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏன்ற வர்க்கத்தால் வகுக்கும்போது வரப்போகிற மீதி வந்து 0. அப்போ காரணி எனின் எக்ஸ் மைனஸ் ஏ ஆனது பி டேஸ் எக்ஸின் காரணி என காட்டுக. எக்ஸ் மைனஸ் ஏ வந்து பி டேஸ் எக்ஸுக்கு காரணின்னு சொல்லி காட்டணும். அப்போ முதல்ல நீங்கள் எந்த கேள்வி தந்தாலும் நமக்கு அந்த கேள்வியில் தெரிஞ்ச ஐடியாஸை முதல்ல எழுதிடணும். அப்போ நமக்கு நல்லா தெரிஞ்ச ஐடியாஸை முதல்ல என்ன செய்யணும்? எழுதிடணும். அப்போ உங்களுக்கு பாருங்கள், இங்கே வந்து பிஎஃப்எக்ஸ் ஓகே எதாக வேண்டாலும் இருக்கலாம். அப்போ எனவே பிஎஃப்எக்ஸ் வந்து சர்வசமன அறிக்கை போகுது எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதின் வர்க்கத்தின் காரணிண்டா இதோட ஒரு ஈவு மட்டும் வரப்போகுது, மீதி வராது. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு பிறகு இதை பயன்படுத்தி இது காரணிண்டா பி டேஸ் எக்ஸ்ன்றதுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணின்னு சொல்லி காட்டணும். அப்போ நம்ம எப்படி காட்டணும்? பி டேஸ் எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஏதோ இங்கால ஒரு எக்ஸினாலான ஒரு சார்பு ஒமேகா எக்ஸாக வரக்கூடிய மாதிரி நம்ம காட்டணும். இப்படி காட்டணும். அப்போ இதை காட்டுறதுக்கு எனக்கு தந்திரிக்கிற தரவு ஒரே விஷயம், இது மட்டும்தான். ஸோ பிஎஃப்எக்ஸ் தந்தால் நம்ம என்ன செய்வோம்? பி டேஸ் எக்ஸை காண்றதுக்கு இதை இருபுறமும் வகையிடுவோம். அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ரெண்டு பக்கமும் வகையிட்டு பாருங்கள். பிஎஃப்எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிட்டா அதான் உங்களுக்கு பி டேஸ் எக்ஸ். அதில் சொல்கிறாங்க இங்கே பி டேஸ் எக்ஸ்ன்றது பிஎஃப்எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிடுறதுண்டு. அப்போ பி டேஸ் எக்ஸை காண்றதுக்கு பிஎஃப்எக்ஸை எக்ஸ் குறித்து வகையிறன் பி டேஸ் எக்ஸ். இங்கால பாருங்கள், இதுவும் ஒரு எக்ஸினாலான சார்பு, இதுவும் ஒரு எக்ஸினாலான சார்பு. ஸோ இது u இன்டு வி ஃபார்ம். அதான் ஒழுங்காக தெளிவாக பார்க்கணும். எனவே ஒன்றை வச்சுக்கொண்டு எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதும் வர்க்கத்தை வச்சுக்கொண்டு இதை வகையிட்டிங்கண்டா பை ஆஃப் எக்ஸ்ட டேஷ் அது என்ன வகையிட்ட பெருமதி. திரும்ப ப்ளஸ் பை ஆஃப் எக்ஸை வச்சுக்கொண்டு இதை வகையிட்டிங்கண்டா எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதும் வர்க்கம்னா முதல்ல வர்க்கத்தை வகையிடணும். ஸோ 2 எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு உள்ளே போய் வகையிட்டிங்கண்டா எக்ஸ் மைனஸ் ஏ உள்ளே போய் வகையிட்டிங்கண்டா எக்ஸை வகையிட்டா 1, ஏ வகையிட்டா 0. ஸோ 1 மட்டும் வரும். இப்போ பாருங்கள், இந்த இருக்கிற சார்பிலேருந்து நீங்கள் எக்ஸ் மைனஸ் ஏ கொமன் எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் ஏ கொமன் எடுத்திங்கன்னா உள்ளுக்கு உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ இதில் ஒரு எக்ஸ் மைனஸ் ஏ மிஞ்சும் இன்டு பை டேஸ் எக்ஸும் ப்ளஸ் இங்கால 2 தர பை ஆஃப் எக்ஸும் வரப்போகுது. இதில் நமக்கு பை ஆஃப் எக்ஸ் எதா வேண்டாலும் இருக்கலாம். நம்ம இப்போ எப்படி எழுதியிருக்கோம்? பி டேஸ் எக்ஸுன்ற ஒரு சார்பை எழுதியிருக்கோம் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு இங்கே பை ஆஃப் எக்ஸ் எக்ஸினாலான எப்படி வேணாலும் வந்திருந்தாலும் இது ஒரு எக்ஸினாலான சார்பு. ஸோ இதுதான் நம்மளோட இந்த ஒமேகா எக்ஸார் இருந்திருக்கலாம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு இன்னொரு ஏதோ ஒரு எக்ஸினாலான சார்போட பெருக்குப்படுற மாதிரி பை டேஸ் எக்ஸ் வருதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ எனவே நம்ம இந்த காட்ட வேண்டிய மெத்தட் என்ன செஞ்சிட்டோம்? காட்டிருக்கோம். ஸோ இதிலிருந்தே சொல்லலாம் பி டேஸ் எக்ஸிற்கு எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு காரணி. இப்போ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் முரட்டுவ கேள்விகளை ட்ரை பண்ணுங்கள். அதில் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கான ஐடியாஸ்லாம் தருவாங்க. அப்போ நீங்கள் செஞ்சு முதல் பாருங்கள், ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்போ செய்யப்படலாட்டி ஓகே இதுக்கு என்ன ஐடியா எடுக்கலாம்ன்றதை நீங்கள் ஸ்கீம் எடுங்க. அதில் ஸ்கீமும் போட்டிருப்பாங்க, பேப்பர்ஸோட ஸ்கீமும் போட்டிருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்படி நம்ம ஐடியா எடுக்கலாம்ன்றதெல்லாம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. அது கொஞ்சம் நல்ல ப்ராக்டிஸை தரும் வித்தியாசமாக யோசிக்கிறதுக்கு. ஸோ இப்போ இதை தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இப்போ அதை காட்டிட்டோம். அது அப்புறம் என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் இட்க்கு எஃப்எஃப்எக்ஸ்ன்றது இப்படி எக்ஸ்னு 4ஆம் படி கணம் 13x² மைனஸ் 18x ப்ளஸ் பி. இதில் ஏயும் பியும் தெரியலை எனக்கொள்ளும். இங்கே ஏயும் பியும் வந்து மெய் மாறிலிகளாம். எக்ஸ் மைனஸ் 1 முழுவதுண்ட வர்க்கமானது எஃப்எஃப்எக்ஸின் காரணி எனின் ஏ மைனஸ் 4 பி சமன் 8 என காட்டுக. ஏ கமா பியின் மேலே கண்ட பெருமானங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ் ஒருபோதும் மறையாக இருக்க மாட்டாது
என காட்டுக. அது இருக்கட்டும், இந்த பாட்டு இருக்கட்டும். இதை காட்டுறதை பார்ப்போம். இப்போ பாருங்க, நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதுன்ற வர்க்கம், அதே போல் எஃப்எஃப்எக்ஸ் வந்து 4ஆம் படி. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லையா? இந்த மேலே நம்ம நிறுவன விஷயம் இதைத்தான் சொல்லுது. பிஎஃப்எக்ஸ் வந்து 3ஆம் படி இல்லது அதுக்கு மேலே, அப்போ அது 4ஆம் படி சார்பாக இருக்குது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ முழுவதுன்ற வர்க்கம், எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதுன்ற வர்க்கம். ஸோ அதுக்கு அது காரணி. அப்போ எஃப்எஃப்எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஏ, எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதுக்கு வர்க்கம் வந்து ஒரு காரணி என்றா, எஃப்எஃப்எக்ஸுக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுதுன்ற வர்க்கம் ஒரு காரணிண்டா, எஃப் டேஷ் எக்ஸுக்கு அதை வகையிட்டத்துக்கு எக்ஸ் மைனஸ் ஒன்று இதை வர்க்கம் இல்லாமல் எழுதுறது ஒரு காரணி என்று நமக்கு தெரியும். அதைத்தான் நம்ம இங்கே நிரூபிக்கிறோம். ஸோ அதை பயன்படுத்தி தான் இதை செய்யணும். ஏன்னா 2 சரியாக நியம் ஏயும் பியும் கட்டாயம் 2 சமன்பாடு நீங்கள் எடுக்கணும். சரிதானே? அப்போ இதுதான் இந்த கேள்விக்கான ஐடியா. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அந்த ஐடியாவை சரியாக எடுத்துட்டிங்கன்னா அந்த கேள்விகளை ஈஸியாக செஞ்சு கொண்டு போகலாம். அப்போ எனவே இப்போ எஃப்எஃப்எக்ஸுன்றது என்ன? எக்ஸுன்ற 4ஆம் படி. ஓகே, அது இருக்கட்டும். எஃப்எஃப்எக்ஸ் அது எழுதலாம். அது எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதுன்ற வர்க்கம். ஏன்னா இங்கே முழுவதுற வர்க்கம் தானே வருது, அதால் எக்ஸுக்கு நீங்கள் ஒரு பெருமதி மட்டும்தான் போடலாம். இன்ட்டு பைஎஃப்எக்ஸாக அது இருந்திருக்கலாம். ஸோ எக்ஸுக்கு ஒன்றை போட்டிங்கன்னா எஃப்எஃப்1ன்ற பெருமதி அது 0க்கு சமன். ஏன்னா இங்கே எல்லாம் 0 ஆயிடும். ஸோ இதில் உள்ள எக்ஸுக்கு மேலே 1 போட்டிங்கன்னா இங்கே 1, இங்கே ஏ, இங்கே 13, இங்கே -18. ஸோ +13 -18 -5, அதோட 1 கூடனா -4. ஸோ a + b -4 is equal to 0. ஸோ a + b is equal to நம்ம சொல்லலாம் 4ன்னு சொல்லி. இது ஒரு ஈக்குவேஷன். அதே போல் இதை வகையிட்ட பெருமதி. ஸோ f dash xன்றது எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு இன்னொரு ஏதோ ஒரு எக்ஸ். ஸோ இதில் நம்ம சொல்லலாம் f dash 1 is equal to இதில் 0 வந்துடும். ஸோ எனவே 0. f dash எக்ஸை முதல்ல யோசிப்போம். f(x) வந்து எக்ஸுன்ற 4ஆம் படி ப்ளஸ் ஏ எக்ஸுன்ற கணம் ப்ளஸ் 13x வர்க்கம் -18x ப்ளஸ் பி. ஸோ f dash x என்ன? 4xன்ற கணம் ப்ளஸ் 3x வர்க்கம் a ப்ளஸ் 2x × 13. ஸோ 26x -18ன்னு சொல்லி வரும். அதனால் மாறிலி தானே பி, அதை வாயிட்டா 0. ஸோ இதில் எக்ஸுக்கு ஒன்றை பிரதிட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு 4 வரும், இங்கே 3a வரும், இங்கே 26 -18. ஸோ இதில் பி இல்லை, அதால் எக்ஸை டிரெக்டாகவே காணலாம். ஸோ இதில் -18ண்டா இதில் 8 நாளும் 12. ஸோ 3a + 12. ஸோ 3a + 12 is equal to 0. ஸோ a is equal to -4ன்னு சொல்லி வரும். ஸோ a is equal to -4 கொண்டு வந்து இதில் பிரதிட்டிங்கன்னா b is equal to 8ன்னு சொல்லி வரும். ஸோ a is equal to -4, b is equal to 8. அப்படி தானே அவங்க நம்மளை காண சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த கேள்வி, சிம்பிள். இது கொஞ்சம் பெருசா அப்போ. ஓகே, இப்போ அதை தொடர்ந்து என்ன கேட்குறாங்க பாருங்க. a, bயின் மேலே கண்ட பெருமானங்களுக்கு எஃப்எஃப்எக்ஸ் ஒருபோதும் மறையாக இருக்க மாட்டது. அப்போ முதல்ல எஃப்எஃப்எக்ஸை பார்ப்போம். எஃப்எஃப்எக்ஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ எஃப்எஃப்எக்ஸை பாருங்கள். ஏக்கு வந்து -4, பிக்கு வந்து 8 போட்டிங்கன்னா எஃப்எஃப்எக்ஸ்ன்றது எக்ஸுன்ற 4ஆம் படி ப்ளஸ் ஏ. அப்போ ஏன்றது -4 எக்ஸுன்ற கணம் ப்ளஸ் 13x வர்க்கம் -18x பிக்கு பதிலாக ப்ளஸ் 8. ஸோ இது வந்து ஒருபோதும் மறையாகாதுன்னு சொல்லி காட்டும். ஸோ இது ஒருபோதும் மறையாகாதுண்டா பாருங்கள், நம்ம இந்த எஃப்எஃப்எக்ஸ் வந்து x-1 முழுதுன்ற வர்க்கத்தால் வகுக்கப்படும் போது வருகின்ற மீதி வந்து πfxன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இந்த எஃப்எஃப்எக்ஸுன்ற சார்பை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? x-1 முழுதுன்ற வர்க்கம் இன்ட்டு πfxன்னு சொல்லி எழுதலாம். இங்கே நமக்கு தெரியும் இந்த x-1 முழுதுன்ற வர்க்கம்ன்றது எப்போவுமே ப்ளஸ் தான். x-1 முழுதுன்ற வர்க்கம்ன்றது எப்போவுமே ப்ளஸ் தான்.
அப்போ இந்த பை ஆஃப் எக்ஸ்ன்றது எப்போவுமே ப்ளஸ்ஸாக அமைஞ்சா இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒன் முழுவதுன வர்க்கம் இன்ட்டு பை ஆஃப் எக்ஸில் பெருக்கம்ன்றதால எப்போவுமே ப்ளஸ் ஆக இருக்கிற பெருமதியோட எப்போவுமே ப்ளஸ்ஸாக இருக்கிற பெருமதியை பெருக்கும்போது இதுவும் எப்பொழுதும் ப்ளஸ் தான், எப்போவும் நேர்பெருமதி தான் என்று சொல்லித்தான் காட்ட போகிறோம். ஸோ இந்த எஃப்எஃப்எக்ஸ்ன்றது தான் நமக்கு சமன் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுதுன்ற வர்க்கம்னு சொல்லி. ஸோ நம்ம இதுக்கு இதோட பெருக்கப்பட போகிற குணகத்தை காணுவோம். ஸோ பாருங்கள், இது 4ஆம் படி, இது 2ஆம் படிண்டா, இங்கேயும் ஏதோ 2ஆம் படி. ஸோ அதை நான் ஏஎக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்லி எடுக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸின் 4ஆம் படி குணகத்தை பார்த்தீங்கன்னா இங்கே 4ஆம் படி ஒன்று, இதில் ஒரு எக்ஸில் வர்க்கம் வரும், அதோட இந்த எக்ஸ் வர்க்கம் பெருக்கப்படும் போது மட்டும்தான் 4ஆம் படி வரும். அப்போ எனவே அதில் குணம் ஏ. ஸோ ஏயை கண்டாச்சு. அதே போல் மாறிலியை பார்ப்போம். எக்ஸின் 0ஆம் படியை பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸ் ஒன்று, அதோட இந்த சி பெருக்கப்படும் போது மட்டும்தான் மாறிலி வரும். ஸோ அது சி, இங்கால 8 மட்டும்தான் மாறிலி. ஸோ 8 = சி, சியையும் கண்டாச்சு. இப்போ பியை மட்டும் காணணும். இடை நடுவில் வர ஏதாவது ஒரு குணகத்தை எடுங்க. ஸோ நான் எக்ஸின் குணகத்தை எடுக்கிறேன். ஸோ பிஎக்ஸ் வந்து இந்த ப்ளஸ் ஒன்றோட பெருக்கப்படும் போது ஒரு எக்ஸ் வரும் பி, அதில் ஒரு பி வரும், திரும்ப எக்ஸ் வாரது, இதில் வந்து ப்ளஸ் எக்ஸ் வரும், ப்ளஸ் 2x வரும். அதாவது இது வந்து எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 தானே, ப்ளஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதான் இதில் விரிவு. இப்போ இதோட இப்போ இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த மைனஸ் 2xோட இந்த சி ஒருக்கா பெருக்கப்படும். ஸோ மைனஸ் 2c, திரும்ப ஏஎக்ஸ் வர்க்கம் எதோட பெருக்கப்பட்டாலும் எக்ஸ் வராது, பிஎக்ஸ் வந்து இதோட பெருக்கப்படும் போது மட்டும்தான் வரும். அப்போ ஓகே, இவ்வளோ தான். ஸோ அங்கால எக்ஸிற குணகத்தை பார்த்தீங்கன்னா அது மைனஸ் 18. ஸோ எனவே இதில் இந்த பீர பெருமதி மைனஸ் 18 ப்ளஸ் 2c. ஸோ ப்ளஸ் 2 தர சி, அது 16. அப்போ எனவே பீன பெருமதி மைனஸ் 2. அப்போ எனவே ஸோ ஏஎக்ஸ் வர்க்கம், ஸோ நீங்கள் எஃப்எஃப்எக்ஸை சொல்லலாம். எஃப்எஃப்எக்ஸ்ன்றது எக்ஸ் மைனஸ் ஒன்று முழுவதுன்ற வர்க்கம், ஏன்றது உங்களுக்கு 1, ஸோ 1 தர எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கம் ப்ளஸ் பின்றது மைனஸ் 2x ப்ளஸ் சின்றது 8. ஸோ இப்போ இதுக்குள்ளேயே நம்ம குணகங்களை முழுவதுன்ற வர்க்கமாக்கி பார்ப்போம். ஸோ எக்ஸ் கேட் மைனஸ் 2xண்டா அதை நம்ம சொல்லலாம் எக்ஸ் கேட் மைனஸ் 1 முழுவதுன்ற வர்க்கம். அப்போ எக்ஸ் கேட் மைனஸ் 2x வந்துடும், மெடிசனலாக ப்ளஸ் 1 வரும். அப்போ எனவே ஒரு ஒன்றை கழிக்கும். இதுக்கு பதிலாக இப்படி எழுதலாம், அங்கால ப்ளஸ் 8 இருக்குது, ப்ளஸ் 8 இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 முழுவதுன்ற வர்க்கம், இங்கே உங்களுக்கு எக்ஸ் கேட் மைனஸ் 1, சாரி எக்ஸ் மைனஸ் 1 முழுவதுன்ற வர்க்கம். ஸோ இங்கால 1லேருந்து 8லேருந்து 1 போனால் ப்ளஸ் 7. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், இதுவும் முழுவதுன்ற வர்க்கம்ன்றதால எப்போவும் நேர்பெருமதி, இதுக்குள்ளேயும் இதுவும் எப்போவும் நேர்பெருமதி. நேர்பெருமதியோட ஒரு 7 கூட்டுப்படும் போதும் ஒரு நேர்பெருமதி. அப்போ இது டோட்டலாக நேர்பெருமதி. ஸோ நேர்பெருமதியோட இன்னொரு நேர்பெருமதி பெருக்கப்படும் போது எஃப்எஃப்எக்ஸ்ன்றது என்ன, எப்போவும் நேர்பெருமதி தான். அதால தான் நம்ம இங்கே மாறியாக இருக்கக்கூடிய எக்ஸ் வர்க்கத்தை நம்ம வந்து வர்க்கிச்சிருக்கோம், முழுவதுன்ற வர்க்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம இதிலேருந்து சொல்லலாம், எனவே எஃப்எஃப்எக்ஸ் ஆனது எப்பொழுதும் நேர் பெறுமதி, எப்பொழுதும் நேர்பெறுமதின்னு சொல்லி இந்த பி பார்ட் கேள்வியை முடிக்கலாம். ரைட், அப்போ இந்த கேள்வி 2024 அவ்வளோதான். ஸோ 2023 கேள்வி தான் இது. ஸோ 2023 கேள்வியை நம்மளால் இன்றைக்கி செய்ய முடியலை. ஸோ இந்த 2023 கேள்வியை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மொரா தமிழ்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் உங்களுக்கு 2015 ஸ்டார்ட் பண்ணி அவங்க 2025 வரை வச்ச பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அதில் ஸ்கீமோடு இருக்கும். அதில் நம்ம நியூ சிலபஸ் பேப்பர் மட்டும் எடுத்தோம்னா 2019 25 வர கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா அலகுகளுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது குந்தி உலக பொறுமையாக செய்யுங்க. முரட்டுவ கேள்வி அவங்க நிறைய கேட்பாங்க. அப்போ எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எப்பவும் போதிய அளவு டைம் வரல. ஸோ அந்த அவ்வளோ கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி அதோட ஸ்கீம்ஸோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஸோ என்ன மாதிரி வரும்னு. ஸோ அடுத்த ஒரு பேப்பர் கிளாஸில்
சந்திப்போம். சம்டைம் இதே கொஷின்ஸை தொடர்ந்து செஞ்சு கொண்டும் போகலாம், இல்லைனா வேறு வேறு அழகுகளை பார்ப்போம். தேங்க்யூ.